சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே ரைட். ஸோ எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்து சக்சன் ஆக்டோட இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பிஃபோர் 1956 இந்து சக்சன் ஆக்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற செம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையோட ஆரம்பிப்போம். ஸோ அந்த கதையோட செஷன்ஸ்குள்ள போவோம். ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேர் யாருன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஹ் அவருக்கு வந்து ஒவ்வொரு பிசினஸா பண்றாரு. ஒவ்வொரு பிசினஸா அவர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு பிசினஸா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, கம்பெனி லாஸ். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா வர்றாரு. அவர் ஒய்ஃப் சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது செட் ஆகல வேற அப்படிங்கிறாங்க. சப்சிக்வெண்டா ஒவ்வொரு பிசினஸா அவர் லாஸ் பண்ணிட்டே வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் லாஸ் பண்ண அவர் ஒய்ஃப் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா, இது உங்களுக்கான பிசினஸ் இல்ல, அடுத்தது வரும், அடுத்தது வரும், அடுத்தது வரும். ஸோ இந்த மாதிரி அவர் தொடர்ச்சியா ஒரு லாஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்போ கடைசியா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வருது. ஸோ அவர் ஒரு 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 40-45 வயசு ஆயிருது. அது வரைக்குமே தொடர்ச்சியா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் செட் ஆகல. வேலைக்கு போறாரு. அங்க வேலைக்கும் வந்து நீ இந்த வேலைக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு வேலையில இருந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே அவர் இதாயிட்டு வருது. ஸோ கடைசியா ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த வேலை வந்து அவருக்கு செட் ஆகுது. சப்சிக்வெண்டா அது பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஒரு வின்னாரு. ஆனா இந்த ஒவ்வொரு டைம்லயும் அவர் வந்து தோல்வி அடையும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கையை வந்து அவரோட ஒய்ஃப் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு அவர் வந்து இந்த திருவிழா வெளிவந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வச்ச அப்படின்னு வந்து அவர் ஜெயிச்ச உடனே அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்கிறாப்ல, என் மேல வந்து எப்படி நம்பிக்கை இருந்துச்சு, நான் ஒவ்வொரு தாட்டி பண்ணும்போதும் எப்படி வந்து இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இது இல்ல, உங்களுக்கான களம் இது இல்ல அப்படின்னே சொல்லிட்டே இருந்தியே எப்படி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்றாங்க என்ன அப்படின்னா, சோ நான் வந்து எங்க அப்பா வந்து ஒரு விவசாய இதுல இருந்தாரு. சோ அங்க அந்த ஏரியால வந்து ஒரு நிலத்துல வந்து இது வரும், ஒரு இதுல இன்னொன்னு வராது. அப்போ வந்து அந்த ஒண்ணுமே ஆகாத லேண்ட்ல வேற ஏதாவது வரும்னு வெவ்வேறு பிளான்ட்ஸா போட்டுட்டே இருப்பாரு. கடைசியில ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளான்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் நம்ம எந்த ஒரு இதுவுமே உதவாம போகாது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒண்ணு ஒரு உதவும் அப்படிங்கிறதுல தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் உங்களை வந்து இது தோத்தீங்கனாலும் அடுத்தது வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய மனம் எப்படின்னா வந்து ஒரு எலி மாதிரிதான். ஸோ எலி என்னன்னா, ஆஹ் ஒரு மரப்பலகையோ இல்ல வேற எதுவா இருந்தாலும் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள உள்ள போய் ஏதோ ஒண்ணு பண்ணிரும். ஆனா அது வந்து ஒரு எலி பொறிக்குள்ள மாட்டிருச்சுன்னு வச்சுங்க. அந்த பொறி ஒரு மரத்தால் ஆன பொறியாவே இருந்தாலும், அதால அத ஓட்ட போட்டு அதால வெளிய வர முடியாது. ஏன்னா, அது பதட்டம் ஆயிரும். ஸோ அந்த பதட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் காப்பாத்த வருவாங்கன்னு அந்த இடத்துல அது ஸ்ட்ரக் ஆகியே நின்னுக்கும். ஸோ அந்த மாரி நம்ம மனம் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து நம்ம மனத்துக்கான தைரியம் வந்து இன்னொருத்தவங்க குடுக்கும்போது, அத உடைச்சு வெளிய வர முடியும். ஸோ அந்த இதோட நம்ம எப்பவுமே நம்ம மனசுல ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டே இருப்போம். இல்ல ஏதோ ஒரு இது கிடைக்காமயே போகும். நமக்கு இது இல்ல. நமக்கான களம் வேற இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது. ஸோ பெட்டர் பிளேயிங் ஃபீல்ட் உங்களுக்கானது வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு இடத்துலயும் எந்த இது நடந்தாலும் அதோட சோர்வு அடையாம அடுத்தது நோக்கி போகணும். அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன குட்டி கதையோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கான செஷனுக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஹிந்து செக்ஷன் ஆக்ட்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படிங்கறது வந்து யாராவது வந்து சொல்றீங்களா? ஹிந்து செக்ஷன் ஆக்டுக்கு முன்னாடி இருந்தது சம்பவமா நம்ம ஏற்கனவே போன செஷன்ல பார்த்தோம். போன வாரத்துக்கு முன்னத்து வாரம் நினைக்கிறேன். சோ நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னு யாராவது ரீகலெக்ட் இல்லை வேற என்னென்ன பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம அதுல இருந்து போலாம். முடிஞ்ச வரைக்கும் செஷன் கொஞ்சம் இன்டராக்டிவாகவே போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்து செக்ஷன்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாட பயன்படுத்துற ஒரு ஆக்ட். சோ நம்ம வந்து ஏதோ வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போனீங்கன்னா இது ஒரு போரிங்கா போயிடும். இன்னொன்னு நிறைய இன்வால்மெண்டே இல்லாம போயிடும் உங்களுக்கு. நான் பேசுறது கேக்குதா? ஹிஸ்டரி பார்த்தோம் சார். ஓகே, ஹிஸ்டரி பார்த்தோம். கர்த்தா, கோடிஃபைடு அன்கோடிஃபைடு இதெல்லாம் பார்த்தோம் சார். ஓகே, கோடிஃபைடு அன்கோடிஃபைடு கர்த்தா, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே,
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் யார் எப்ப வந்து ஒரு ப்ராப்பர்ட்டில யாருக்கு ரைட்ஸ் வருது அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் முன்னாடி, அதாவது 1956 முன்னாடி அப்ப ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதே வந்து ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டினா என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியில எப்போ வந்து ரைட்ஸ் வருது, அதே மாதிரி சோர்சஸ். ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன சோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு இது எதுல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம ஸ்ருதிஸா இருக்கட்டும், இல்ல ஸ்மிருதிஸா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுக்கு சப்சிக்வெண்டா இருக்கிற காமன் லாஸா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸா இருக்கட்டும், இதுக்கான வேல்யூஸ் என்ன, நம்மளுடைய ஹிந்து சக்சஸனை எதெல்லாம் பைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த இதுல வந்து ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் அதுல பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து 1956 பில் 56 ஆக்டுக்குள்ள போயிடலாம். சரிங்களா? இந்த வகையில வந்து நம்ம ஒரு இன்டராக்டிவ் செக்ஷனாவே கொண்டு போவோம். முன்னாடி, அதாவது வந்து 1956க்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து பங்கு கிடையாது, ஒரு சொத்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு இருந்தது, யாராவது சொல்றீங்களா? சார் ஒரு லிஸ்ட் சொல்லியிருந்தீங்க சார், விமன், அன்சோன்னைன்ட், லுனாட்டிக், அதுக்கப்புறம் அஃபென்ஸ் கமிட் பண்ணுவாங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் பட் அதுக்கப்புறம் இந்த டிசபிலிட்டிஸ் பர்சன். ஓகே, டிசேபிள்டு பர்சன்ஸ். டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு இருக்காது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து பெண்கள்லயே வந்து ஒரு சிலருக்கு ரைட்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வராது. ஃபுல் ரைட்ஸ் யாருக்குமே வராது. என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் தான் பெண்களுக்கு அன்னைக்கு இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு விடோஸ் ரைட்ஸ் இருக்கானா, விடோஸ்க்கு ரைட்ஸ் பெருசா கிடையாது எதுவுமே. அதே மாதிரி காலகட்டங்கள்ல வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்ட்ஸ் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கானா, அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி சப்சிக்வெண்டா வேற யாருக்கு, உங்களுக்கு வேற யாருக்கு ரைட்ஸ், வேற யாராவது ஏதாவது இருக்குங்களா, சொல்றீங்களா? ஏன் அமைதியா இருக்கு? எல்லாருமே தூங்கிட்டீங்களோ? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சரி, இல்ல யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களா, அதனாலதான் கேட்டேன். சரி, ஓகே. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு செஷனா வந்து ஒரு லெக்சர் மாதிரி எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ? ஏன்னா இது வந்து ஹிந்து செக்ஷன்ங்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் நமக்குள்ள, எப்படி பார்த்தாலும் இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல எங்கேயும் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துல மீட் பண்ணிருக்கோம். நீங்க இன்டராக்டிவ் ஆகல அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரை சப்ஜெக்டா புரியாமையே போயிடும். நிறைய வார்த்தைகள், நிறைய இதுக்கான அர்த்தங்கள் தெரியாது. ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா என்ன, ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலான சின்ன சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அந்த மைன்யூட் டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்காத வரைக்கும் அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கேக்குறேன். ஓகே, மறுபடியும் மயான அமைதி. சரி, ஓகே, நம்ம கிளாஸ்க்கே போவோம். சரி, ஒரு இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹிந்து சக்சஷனை வந்து எதெல்லாம் பைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது? நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதோட அடிஷனலா வேற ஏதாவது இருந்தாலும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க சார் லாஸ்ட் கிளாஸ்ல. அப்புறம் விமனுக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் மேம் என்ன இருந்துச்சு? இன்ஹெரிட்டன்ஸ்ல.
ஓகே ஓகே. ஓகே சார். அதுக்கப்புறம் விமன் ஆக்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் நோட் பண்ணது வந்து வீட்டில் இருக்க வெளியே இருக்காங்க. 1930s விமன் ரைட்ஸ் சம்திங் ஆக்ட் ஏதோ ஆக்ட் சொன்னீங்க. அது 1937. ஒன்று. 37 ரைட் சார். அது 2 ஆக்ட் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அதுல இருந்து தான் நம்ம அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்மிருதி, அந்த அந்த வேதம்ஸ் அதை பத்தியெல்லாம் சொல்லியிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் தான் இந்த ஹிந்து செக்ஷன் ஆக்டுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க சார். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து உமன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து கர்டைல் பண்ணிருந்தாங்க. உமன்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஜென்ரலா இருக்கிற மென்ஸ்க்கே வந்து ஹிந்துல வந்து நிறைய இருந்தாங்க. முதல்ல என்னன்னா வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஜாதி மறு திருமணமோ இல்ல ஜாதி மாறி இது பண்ணிட்டீங்கனாலோ இல்ல வந்து மதம் மாறினீங்கனாலோ அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு கட்டேல் இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு சொத்து கிடையாது. அதே வந்து ஊனமா இருந்தீங்கன்னா ஊனமா இருக்கிறவங்களுக்கு சொத்து கிடையாது. அதே மாதிரி வந்து சாஸ்டிட்டி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சாஸ்டிட்டியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொத்து கிடையாது. அதே மாதிரி வந்து உமன்ஸ்க்கு வந்து வெறும் உமன்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றையா ரிமூவ் பண்ணிட்டு வந்தது ஒவ்வொரு ஆக்ட் வந்துச்சு. ஸோ கேஸ்ட் சம்மந்தமா இருந்தது கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் வந்துச்சு. அதே வந்து உங்களுக்கு வந்து ஊனமுற்றவங்க அந்த இதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் வந்துச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேற என்னென்ன ஆக்ட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி வந்து உங்களுக்கு கார்டியன்ஸ் அண்ட் வாட்ச் ஆக்ட்ஸ் அதுலயும் கொஞ்சம் இது சம்பந்தமா வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்து டிஸ்போசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் 1916 அந்த ஆக்ட்லயும் வந்து இது சம்பந்தமா டீல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன அந்த ஹிந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த ஆக்ட்ல வந்து ரிமூவல் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஆக்டும் அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் இந்த ரெண்டு 1928 1929ல வந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஹிந்து உமன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1937. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டும் ஒவ்வொரு செக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அது வந்து நம்ம நடைமுறையில வேற ஒரு காரணத்துக்காக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு இப்ப வந்து உங்களுக்கு 2005ல பெண்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னு பெண்களுக்கு உரிமை கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணீங்கன்னா இன்னும் அதுக்கு அப்ப ஏன் 2005 வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954ல ப்ரொபோஸ் பண்ண பில்லுல அது வந்து இருக்கு. என்னன்னா வந்து உமன்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பில்லுல இருக்கு. ஆனா 1956ல ஆக்ட் பாஸ் ஆகும்போது அது ரிமூவ் ஆகுது. அப்ப அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார்லிமெண்டரி டிஸ்கஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சம்மா. ஸோ ஏன் அந்த பில்லை வந்து நம்ம வந்து பில்லுல வந்து அவங்களுக்கான ரைட்ஸை கொடுக்க கூடாது எடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லெஜிட்டிமேட் ரைட்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருச்சு. எல்லா ப்ராப்பர்ட்டிலும் வந்துருச்சு. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1954 பில் ப்ரொபோஸ் பண்ணும்போது இதெல்லாமே இருந்துச்சு. ஆனா சப்சிக்வெண்டா டிஸ்கஷன்ல வந்து 56ல ஆக்ட் பாஸ் ஆகும்போது அது இல்லை. அப்போ இதெல்லாமே ஏன் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு வந்து 1956ல ஒரு கோடிஃபைட் லா கொண்டு வர்றாங்க அப்படிங்கும்போது அப்ப இருந்தது 2 ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ அந்த 2 ஸ்கூல் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மித்தாக்ஸ்ரா அண்ட் தாயபாகா ஸ்கூல். ஸோ மித்தாக்ஸ்ரா எங்க இருந்தது, தாயபாகா எங்க இருந்துச்சு அப்படிங்கிறதா. ஸோ மித்தாக்ஸ்ரா பொறுத்த வரைக்கும் தாயபாகா பொறுத்த பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கல்கத்தா அந்த ரீஜன், வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன்ல மட்டும் இருந்துச்சு. ஸோ அதர் தான் தட் அந்த பார்ட்டை தவிர மித்த இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் வந்து உங்களுக்கு மித்தாக்ஸ்ரா ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. அது போக வந்து உங்களுக்கு மருமக்கதாயம் இருந்தது வந்து உங்களுக்கு மைசூர் அந்த சர்க்கிள்ல இருந்துச்சு. மைசூர் கேரளா அந்த சர்க்கிள்ஸ்ல வந்து உங்களுக்கு மருமக்கதாயம் இருந்துச்சு. சோ இந்த மூணு விதமா இருந்தத ஒண்ணு பண்ணி ஒரு ஆக்டா கொண்டு வர்றோம் அப்படிங்கும் போது சோ அந்த ஆக்ட் கொண்டு வந்து உள்ள கொண்டு வரும்போது அப்ப எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணணும்ங்கிற சூழ்நிலை வருது. அப்ப என்ன ஆகுது, அப்ப எல்லாத்தையும் கிளப் பண்ணி கொண்டு வரையில என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மித்தாக்ஸ்ரா கொண்டு வர்றாங்க. அப்ப மித்தாக்ஸ்ரா கொண்டு வரும்போது அப்போ ஒவ்வொரு கர்டைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே 1954 பில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 1954ல பில் வருது. அந்த பில்லுல வந்து நிறைய விஷயங்கள். சோ நம்ம இப்ப வந்து நிறைய இது பண்ற எல்லா விஷயமே அப்ப வந்து அக்செப்ட் பண்ணிதான் பில் ப்ரொபோசல்ல வருது. பட் அது வந்து சப்சிக்வெண்டா வந்து டிஸ்கஷனுக்கு வருது, ஸ்க்ரூட்னிக்கு வருது, ஜாயிண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஜாயிண்ட் கமிட்டியில் நிறைய டிஸ்கஷன்ஸ் வருது. ஸோ ஜாயிண்ட் கமிட்டியில அரௌண்ட் வந்து ஒரு 50 பேர் வந்து இது பண்றாங்க. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 25 பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எதிர்க்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுலயும் பார்க்கும்போது
உங்களுக்கு இல்லெஜிட்டிமேட் சைல்டோட ரைட்ஸா இருக்கட்டும், இல்ல உமன்ஸ் வந்து கோபர்சனல் ரைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கர்டைல் ஆகுது. ஸோ இதெல்லாம் கர்டைல் ஆகி 1956ல இருக்கிற ஆக்ட் வந்து உள்ள வருது, நடைமுறைக்கு வருது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதுல ஏன் வருது, ஏன் வரல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கான அந்த கர்டைல்மெண்ட் ஏன் வந்துச்சு, ஏன் அந்த ப்ரொபோசல் பண்ணாங்க, மறுபடியும் ஏன் அதை வந்து ரிவோக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஹிஸ்டரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி, ஓகே. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்ப வந்து நம்ம வந்து ஹிந்து ப்ராப்பர்ட்டியில வந்து இப்போ வந்து எப்ப ரைட்ஸ் வராது அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியா ஒரு உமனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. சரிங்களா? அந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியா ஒரு உமனுக்கு வர்ற ப்ராப்பர்ட்டியில யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அன்னைக்கு 1956க்கு முன்னாடி? சரி, அது நான் கேட்ட கேள்வி 1956 புரிஞ்சுதா? முன்னாடி புரிஞ்சுதுங்க சார். 1956க்கு முன்னாடி என்னன்னு எனக்கு ஷுவரா தெரியல. பட் இப்போ நம்ம ரீசெண்டா நிறைய கேஸ் லாஸ் வந்து அதுல பாக்குறோங்க. ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிஸ வந்து எதுவும் ம். வந்து ஷேர் கேட்டு ஹஸ்பண்டோட ஃபேமிலியோ இல்ல ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்து போடக்கூடாது, சூட்டதாடும் அப்படின்ற மாதிரி அது வந்து அப்சல்யூட் ரைட் வந்து எந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டலி நம்ம வந்து அது பார்த்துட்டு இருக்கோங்க சார் அந்த மாதிரி. பட் 1956க்கு முன்னாடி எனக்கு தெரியல சார் என்ன எப்படி இருந்துச்சுன்ட்டு. சரி, ஓகே. ஒரு சிம்பிள் கொஸ்டினாவே நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட வைக்கிறேன். ஒரு ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியா ஒரு லேடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சரிங்களா? ஹஸ்பண்ட் இருக்கார். சரிங்களா? 3 பேர் இருக்காங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி குறித்து ஒண்ணு அவங்க எழுதி வைக்காம இறந்துட்டாங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு டிவால்வ் ஆகும் பிஃபோர் 1956? ஹஸ்பண்ட் அந்த அவங்களோட குழந்தைங்களுக்கு வருமாங்க சார்? ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைகளுக்கு வருமா? ஓகே. நான் இப்ப கேட்கல, 1956க்கு முன்னாடி கேக்குறேன். ஓகே சார். சார் அவங்க மத்தவங்களும் பொண்ணுக்கு தான் சொல்லலாமே. வரும். பொண்ணுக்கு தான் வரும். ஓகே. 18 பேர் இருக்கோம். 18 பேர்ல வந்து ஒரு ஒரு 10 பேராவது ஆன்சர் பண்ணலாமே. சரி, ஸ்ரீஜனா ப்ராப்பர்ட்டி அது அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் விமன் சார். ஸோ அவங்க ஃபுல் ரைட் என்டரைட் பண்ணலாம். நான் இப்போ ஃபுல் ரைட் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கலையே. அவங்க அதை ஒண்ணும் செய்யாம இறந்துட்டாங்க. அந்த லேடிக்கு ஸ்ரீதனாவா வந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ஒண்ணும் செய்யாமல் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு போகும்? சோ 1956க்கு முன்னாடி ஒரு மேல் இறந்துட்டாரு அப்படின்னா அது சம்பந்தமா நம்ம பார்த்தோம். சோ அது ஃபுல்லாமே பசங்களுக்கு தான் போகும். பெண்களுக்கு வந்து எந்த ரைட்ஸ் இருக்காது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? அதே வந்து ஒரு ஃபீமேல் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, ஸ்ரீதனாவா வந்த ஃபீமேலுக்கு வந்த ப்ராப்பர்ட்டினா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா 2 சைடும் பார்க்கணும்ல. சார் எனக்கு சரியா ஸ்பெசிஃபிக்காக தெரியல, பட் ஆனால் அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதருக்கு போய்டும்னு நினைக்கிறேன். சன் அண்ட் டாட்டர் இருந்தால் அவங்களுக்கு, அவங்க இல்லைன்னா அவங்க ஃபாதர் அண்ட் மதருக்கு போய்டும். ஓகே. சன் அண்ட் டாட்டர் இல்லைன்னா ஃபாதர் அண்ட் மதர் போகும். என் கேள்வியே நான் சொல்லிட்டேனே, சன்னு டாக்டர் ஹஸ்பண்ட் இருக்காங்க. இப்ப யாருக்கு போகும் சொத்து? சார் சன்னுக்கு போகும் சார். சன்னு டாட்டர் ஹஸ்பண்ட் சன்னுக்கு 3 போகும். பேருக்கும் போகும்னா 3 பேர்த்துக்குமே போகும். சோ 3 பேர்த்துக்குமே போகும் அப்படின்னு ஒருத்தங்க, அதே வந்து சன்னுக்கு போகும்னு ஒருத்தங்க. வேற ஏதாவது இது இருக்கா? ஹஸ்பண்ட் அண்ட் சன்னுக்கு போகும். ஹஸ்பண்ட் அண்ட் சன். சன். ஓகே. சோ
ஹஸ்பண்ட் அண்ட் சன்னுக்கு போகும். ஓகே. ஸோ ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் சன்னுக்கு போகும்னு ஒன்று சொல்றீங்க. அது போக வந்து ஆஹ், அதே வந்து 3 பேர்த்துக்கு போகும், இல்ல சன்னுக்கு மட்டும் போகும். இதுதான் மூணு மூணு ஸ்டாண்டு. ஸோ அது போக ஒருத்தர் மட்டும் டாக்டருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற ஏதாவது வந்து பாசிபிலிட்டிஸ் சொல்றீங்களா? சரி, இவங்க 3 பேர் இருக்கிறதுனால 3 பேருக்கும் போகும் சார். இல்லைன்னா அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதருக்கு ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே. ஸோ அப்படின்னு 1956க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஓகே. ஸோ நம்ம இப்ப இருக்கிறத வந்து வருவோம். நீ உள்ள வரையில் நம்ம செக்ஷன் 15 16 பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ 1956க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அப்பா வழி வர்ற சொத்துக்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் கேரக்டருக்கே நான் டெஃபினிஷன் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிங்கிறது எப்ப ஆகும்? ஸோ எனக்கு வந்து என் தந்தையிடம் இருந்தோ தந்தையின் தந்தையிடம் இருந்தோ இல்ல அவரின் தந்தையிடம் இருந்தோ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. எப்படி வருது? அவர் ஒண்ணுமே எழுதி வைக்காம இன்டெஸ்டேட்டா இறந்ததன் அடிப்படையில் நான் வாரிசு என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சொத்து வருது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஆன்செஸ்ட்ரலா என்னுடைய வாரிசுகளுக்கு அது ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி 3 விதத்துல வருது. ஐ மீன் 3 பேர்த்துக்கிட்ட இருந்து யார்கிட்ட என்னுடைய தந்தையிடம் இருந்தோ இல்ல தந்தையின் தந்தையிடம் இருந்தோ இல்ல அவரோட தந்தை அப்படி வந்தா அந்த வந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய வாரிசுகளுக்கு வந்து ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்படி கன்வெர்ட் ஆகுங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இங்க வந்து அம்மா வழியில வர சொத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் உமன்ஸ்க்கு வர ப்ராப்பர்ட்டிக்கு என்னைக்குமே கொடுத்தது இல்லை. ஸோ உமன்ஸ்க்கு ஜென்ரலா ப்ராப்பர்ட்டிஸே கொடுக்க மாட்டாங்க. அதையே தாண்டி சீதனமா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வில் பி கிவன் டு டாட்டர்ஸ். ஸோ டாட்டர் கேன் டேக் தி ஹோல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா பிஃபோர் 1956 டாட்டர்ஸ் கேன் டேக் ஹோல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அன்னைக்கு இருந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சன் ஒரு டாட்டர் இருக்காங்கன்னு சொன்னேன். இன்கேஸ் இருக்கிறது வந்து ஒரு 3 டாட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதே வந்து 3 டாக்டர்ல வந்து 2 டாக்டர் உயிரோடு இருக்காங்க, ஒரு டாக்டர் இறந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வாரிசு இருக்கு. அப்ப யாருக்கு போகும்? என் கேள்வி புரிஞ்சுதா? சார் ஒன்ஸ் மோர் சார், ரிப்பீட் பண்ணுங்க சார். சோ என்னன்னா அன்னைக்கு இருந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிஸ் டாட்டர்ஸ் மட்டும்தான் போகும்னு சொன்னேன். சோ இன்னொரு இல்லஸ்ட்ரேஷனா சொல்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 டாக்டர் இருக்காங்கன்னா 3 டாக்டர்ஸ்க்கு போகும். அதே வந்து 3 டாக்டர்ல 2 டாக்டர் உயிரோடு இருக்காங்க, ஒரு டாக்டர் இறந்துட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து லீகல் ஆஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் யார் யாருக்கெல்லாம் சொத்து போகும்? அந்த அலைவுல இருக்க ஒரு டாட்டருக்கு மட்டும் டாட்டர்ஸ் மட்டும் போகும். சார் புரியல. சர்வேயிங் டாட்டர்ஸ் மட்டும் தான் போகும். இருக்கிற 2 டாட்டர்ஸ் மட்டும் தான். ஓகே, இருக்கிற 2 டாட்டர்ஸ்க்கு மட்டும்தான் போகும். சோ இறந்த டாக்டரோட வாரிசுகளுக்கு போகாது. வேற ஏதாவது சொல்றீங்களா? நானும் அதுதான் சார் சொன்னாங்க, அலைவுல இருக்க டாட்டர்ஸ்க்கு மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த செகண்ட் ஹையஸ்டோட ரைட்ஸ் அதாவது சர்வைவிங் டாட்டர்ஸ் யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் போகும். ஏன்னா அந்த பிஃபோர் 1956 சொல்லும் போது விமன் ரைட்ஸ்ன்னு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் இதுவோட ஸ்டாப் ஆயிடும், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போகாது. ஏன்னா அது ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ண முடியாததுனால போகாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அதனால அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது அவங்களுக்கே அந்த ப்ராப்பர்ட்டி வரல. ஸோ அவங்களோட வாரிசை பொறுத்த வரைக்கும் அது ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி அப்படி போயிடும். ஸோ அவங்க வாரிசுங்களுக்கு வராது. அப்போ சர்வைவிங்கா யார் இருக்காங்களோ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டிவால்வ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா சார்? ஓகே. ஸோ
அன்னைக்கு இருந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த போற அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் சீதனா ப்ராப்பர்ட்டியில போகையில வந்து சர்வைவர்ஷிப் அடிப்படையில போகும். சரிங்களா? ஸோ சர்வைவர்ஷிப்ல அடிப்படையில போகுது அப்படின்னா எப்படி போகும்? ஸோ அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு இருக்காங்க, 3 பொண்ணு இருக்காங்க, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா 3 பொண்ணுல 2 பொண்ணுக்கு மட்டும் போகும், இன்னொரு பொண்ணுக்கு போகாது. ஸோ அந்த ஐ மீன் அந்த பொண்ணோட வாரிசுகளுக்கு போகாது, இறந்த பொண்ணோட வாரிசுகளுக்கு போகாது. அவங்க டாட்டர்ஸ் அன்னைக்கு இருந்த டைம்ல வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா வந்து சர்வைவர்ஷிப்ல தான் எடுத்துக்குவாங்க. ஸோ யார் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த உயிரோடு இருக்கும் நபர்கள் மட்டும் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதே வந்து டாட்டர்ஸ் இல்ல, ஸோ ஒரு 3 சன் இருக்காங்க. ஸோ ஸ்ரீதரா ப்ராப்பர்ட்டி 3 சன் இருக்காங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்ன, அது ஒரு ஸ்ரீதரா ப்ராப்பர்ட்டி, சன்ஸ் 3 பேர் இருக்காங்க. 3 சன்ல வந்து ஒரு சன் இறந்துட்டாரு. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் போகும்? கேள்வி சரி, புரிஞ்சுச்சா? டாக்டருக்கு மட்டும்தான் சார் வரும்ன்ற மாதிரி சொன்னீங்க. டாக்டரே இல்ல, சன் மட்டும் இருந்தான்னு தான் என் கேள்வி. ஏன் பொண்ணு கண்டிப்பா பிறந்திருக்குன்னு ஏதாவது இருக்கா என்ன? சன்ஸ் சார், என் கேள்வி வந்து டாட்டர்ஸே இல்ல, சன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. 3 சன் இருக்காங்க. 3 சன்ல 2 சன் உயிரோடு இருக்காரு, ஒரு சன் இறந்துட்டாரு, அந்த இறந்த சன்னுக்கு வாரிசு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிய ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ டாக்டரே இல்ல, நோ டாக்டர், அப்படி ஒரு கேரக்டரே இல்ல, பிறக்கவே இல்ல. இப்போ டாக்டர் இதெல்லாம் ரிவோக் ஆயிடுமா சார்? அவங்க பேரண்ட்ஸ்க்கே சீதனம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போயிடுங்களா? அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லலையே. அப்ப பையனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஓகே சார். இப்போ நம்ம சப்போஸ் டாட்டரே இல்ல, சர்வைவிங் டாட்டர்ஸ் யாருமே இல்லன்ற பட்சத்துல சன் இருந்தாங்கன்னா சன்னுக்கு ரைட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆக்சுவலி இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் சார், யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஒரு யூகமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப கதற விடாம சொல்லிடுங்க சார் எல்லாருக்கும். இல்ல, என்னன்னா நான் கதையா சொல்லிட்டு போயிட்டேன், கேள்வியே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க தூங்கிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குது. நைட் 9 மணிக்கு மேல எல்லாரும் வந்து தூங்குறீங்களா இல்ல அட்டன் பண்றீங்களானே தெரிய மாட்டேங்குது. இப்போ 2 பேர் தான் பேசுறீங்க, இந்த 2 பேர்த்த தாண்டி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. எனக்கு மத்தவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களா தூங்குறாங்களானே தெரியல. சார் சர்வைவிங் சன் சார். ஓகே, சர்வைவிங் சன்ஸ் தான் வரும். ஓகே, சோ எல்லாருமே சர்வைவிங் சன்ஸ்க்கு தான் வரும்னு சொல்றீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, சோ எல்லாருமே சர்வைவிங் சன் தான் சொல்றீங்க. சரி, ஓகே, எல்லாரும் யூனிஃபார்மா தப்பா சொல்றீங்க. ரைட். சோ அதே வந்து பசங்க பிரிச்சுக்கும் போது வந்து டெனன்ஸ் இன் காமன்ல பிரிச்சுக்குவாங்க. ஸோ ஸோ சர்வைவர்ஷிப் அண்ட் டெனன்ஸ் இன் காமன், ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வைவர்ஷிப் அண்ட் டெனன்ஸ் இன் காமன், எனி ஐடியா? நோ சார். ஓகே, ஸோ சர்வைவர்ஷிப்னா என்ன? ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க சர்வைவர்ஷிப்னா என்னன்னு. சர்வைவர்ஷிப்னா என்ன? ஒரு நபர் உயிரோடு இருக்கு, அதாவது வந்து உயிரோடு இருக்கும் நபர்கள் மட்டும் பிரிச்சுக்கிறது. இப்போ வந்து 3 பேர் இருக்காங்க, ஐ மீன் அண்ணன் தம்பிய 3 பேர் இருக்காங்க, 3 பேர்த்துக்கு வருது, 3 பேர்த்துக்கு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா 3ல ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னா இறந்தவருக்கு பங்கு போகாது. யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க மட்டும் பங்கு எடுத்துக்கிறது தான் வந்து சர்வைவர்ஷிப். சரிங்களா? அதே டெனன்ஸ் இன் காமன் அப்படின்னா அந்த 3 நபர்களுக்கு வருது அப்படிங்கும் போது அந்த 3 நபர்ல ஒரு நபர் இறந்துட்டாலும் அவருடைய வாரிசுகளுக்கு வந்து அந்த சொத்து வந்து அவருக்கு என்ன பங்கு வருமோ அந்த பங்கு அவங்க எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து டெனன்ஸ் இன் காமன் அப்படிங்கிறது. 2க்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, சர்வைவர்ஷிப்னா என்ன, டெனன்ட் இன் காமன்னா என்ன அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, எப்போ சர்வைவர்ஷிப் வருது, எப்ப டெனன்ஸ் இன் காமன் வருது? நித்தாக்ஷரா ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா படி எப்போ சர்வைவர்ஷிப் வரும், எப்போ டெனன்ஸ் இன் காமன் வரும்?
சார் இது இப்ப அந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தானே சார் கேக்குறீங்க? அதை பேஸ் பண்ணி தானே? நான் ஜென்ரலாவே நான் கேக்குறேன். அதாவது சர்வேயிங்ஷிப்ல இருக்க பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரியில இருக்க ப்ராப்பர்ட்டி வருதுன்னா யாரெல்லாம் சர்வேயிங் பர்சன் இருக்காங்களோ அவங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை சர்வேயிங் பர்சன்ஸ் யாருமே இல்லாத பட்சத்துல நெக்ஸ்ட் கேட்டகரியில வரும்போது டெனன்ஸ் இன் காமன் வரும்போது அவங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி 3 பையன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம மேல்ல வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றோமோ தாத்தாக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்து பேரன், அந்த 3 ஜென்ரேஷன் வரைக்கும் போற மாதிரி. ஸோ பையன் இல்லைன்னா கூட பையனோட பையனுக்கு அதுல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை டெனன்ஸ் இன் காமன் எடுத்துக்கலாமா? அப்படிதானே சார் சொல்றீங்க? கரெக்டுங்களா? சர்வேயிங்ஷிப் நான் இல்லை அப்படின்றது. சொல்லுங்க சார். என் கேள்வி வந்து எப்ப சர்வேயர்ஷிப் வரும், எப்ப டெனன்ட் இன் காமன் வரும்? இல்லைன்னா அது வருமா? அப்ப இந்த ஜெனரல் டிஃபால்ட்டா சர்வேயர்ஷிப், அது இல்லைன்னா டெனன்ட் இன் காமன் போயிருங்கிறீங்களா நீங்க சொல்றது? சப்போஸ் இப்ப ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியா இல்ல வேற ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்ப அம்மாவோட செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னும் போது அந்த டெனன்சி காமன் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா விமன் வந்து அப்போ செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு நம்ம சொல்லிக்க முடியாது இல்லைங்களா? மேபி வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருக்காங்கன்னும் போது அவங்க ஒரு இன்டெஸ்டேட்டா இறந்துடுறாங்கன்னும் போது அவங்களோட வாரிசுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் யாரு இருக்காங்களோ அந்த அப்போ அந்த டெனன்சி இன் காமன்ன்ற கேட்டகரியில வருமா சார் விமனோட ப்ராப்பர்ட்டிக்கு? சார் அதாவது ஓகே. சோ ஸோ இப்போ அவங்க அதாவது மெயினாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறவங்க இல்லைன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிடும். அதாவது அதுதான் ஒருவேளை அவங்க இல்லை அவங்க வாரிசுகள் வர்றாங்க அப்படின்போது டெனான்சி இன் காமன். சர்வைட்ஷிப்ன்றது எஞ்சி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பேரோ அத்தனை பேர். இப்போ அதில் 2 பேர் எஞ்சி இருக்காங்க, ஒருத்தர் இல்லை, அவங்க பசங்க இருக்காங்கன்னா அப்போ டெனான்சி இன் காமன். ஓகே, சர்வேஷிப்ல இருக்கிறவங்க இல்லைன்னா டெனன்ஸ் இன் காமனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே வியூஸ் சொல்றீங்க. ஓகே. ஸோ ஜென்ரலா வந்து நான் வந்து இந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிக்கே கேட்கல. ஸோ நான் ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் இது பேசிட்டு இருக்கோம். நான் ஜென்ரல் இன் காமனே கேட்கறேன். ஸோ சர்வேஷிப் வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல உருவாகும், டெனன்ஸ் இன் காமன் எப்போ உருவாகும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சர்வேஷிப் பொறுத்த வரைக்கும் எப்போ உருவாகும் அப்படின்னா வந்து ஐ மீன் டெனன்ஸ் இன் காமன்ங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ மீன் யாருக்குன்னா சப்சிக்வெண்டா இருக்கிற அந்த வாரிசுகளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜென்ரலா டெனன்ஸ் இன் காமன் வரும். சர்வைவர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து சப்சிக்வெண்டா இருக்கிற லீகல் ஹேர்ஸ்க்கு கிரியேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பை பர்த் ரைட்டோ இல்ல ஏதோ ஒரு இதுல வந்து அவங்களுக்கு அதுல ரைட் உரிமை வந்து கிரியேட் ஆகாம இருக்கும் அந்த லீகல் ஹேர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு வந்து இந்த டெனன்ஸ் இன் காமன் வராது. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அந்த நபர்கள் மட்டும் சர்வைவர்ஷிப் அடிப்படையில பிரிச்சுக்குவாங்க. ஸோ அப்ப என்ன, அவங்களுக்கு அடுத்து இருக்கிற வாரிசுகளுக்கு உரிமையே கிரியேட் ஆயிருக்காது. அப்படி உரிமையே கிரியேட் ஆகல அப்படின்னா சப்சிக்வெண்டா அவங்க வந்து அந்த அந்த இது வந்து என்னைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு வருதோ உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஐ மீன் இதுக்கு சக்சஷனுக்கு வருதோ அந்த சக்சஷன் வர்ற அன்னைக்கு யாரெல்லாம் சர்வைவிங்கா இருக்காங்களோ அந்த சர்வைவிங்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா கான்செப்ட்? ஓகே. சோ இந்த சர்வைவர்ஷிப் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா சப்சிக்வெண்டா இருக்கிற லீகல் ஹேர்ஸ்க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் வந்து அந்த டைம் அந்த சர்வேயிங் பர்சன் உயிரோடு இருக்கும்போது கிரியேட் ஆயிருக்காது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கிற எல்லாமே சர்வைவர்ஷிப் அடிப்படையில பிரிப்பாங்க. அதே சப்சிக்வெண்டா வந்து இதுல டெனன்ஸ் இன் காமன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ரைட்ஸ் கிரியேட் ஆனது எல்லாமே டெனன்ஸ் இன் காமனா பிரிப்பாங்க. ஓகே. சோ இந்த இதுதான் வந்து சர்வேயர்ஷிப்புக்கும் டெனன்ஸ் இன் காமனுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ரைட்ஸ் வந்து டாட்டர்ஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ 1956 முன்னாடி இப்போ நம்ம ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். அதே வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்களா?
உங்களுடைய கணிப்படி பெண்கள் வந்து ஷேர் வாங்கியிருக்காங்களா? வாங்குனதே கிடையாது. ஷேரே கிடையாது. எப்பவுமே ஷேர் குடுக்க மாட்டாங்க. அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? எனி ஆன்சர்ஸ்? மோஸ்ட்லி சொல்லுங்க மேடம். 1956க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி விமென்ஸ்க்கு வந்து ஷேர் கொடுத்தது இல்ல. அப்படியே கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அது வாழ்காலம் வரைக்கும் அவங்க அதுல இருந்துக்கலாமே தவிர அவங்க அதை விற்கிறப்போ இல்லை வேற ஏதாவது அதுல ஏதாவது பண்றப்போ அதுக்கான ரைட்ஸ் தான் அந்த என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் தான் கொடுக்குறாங்களே தவிர ஷேருன்றது வந்து மோஸ்ட்லி கொடுத்தது இல்லை. மேபி 1 or 2 கேசஸ்ல ஒரு ஆண் வாரிசே இல்லை அப்படின்ற பட்சத்துல வேணும்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். மோஸ்ட்லி அதான் இல்ல. ஓகே ஓகே. சோ வேற யாராவது? எல்லாருமே வந்து டாட்டர்ஸ்க்கு வந்து கிடையாது, வெறும் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்களா? மத்தவங்க எல்லாம் ஒருத்தர் வாயே திறக்க மாட்டீங்க. இனிமே பேர் சொல்லித்தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு. சார் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களே சார் சர்வைவர்ஸ் டெனன்ட்னு அதுல சன்ஸ் போட்டு தான் இருக்குமா இல்லை டாட்டர்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குமா சார்? சார் புரியல. சன்ஸ்க்கு மட்டும்தான் ரைட் இருக்குமா, டாட்டருக்கு இருக்குமானா எதுல கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களா சார் சர்வைவர்ஷிப் அண்ட் டெனன்ட்ஸ் இன் காமன்னு அதுல எக்ஸாம்பிள் 3 சன் அதுல டாட்டர்ஸ் வர மாட்டேங்குது சார். நான் டாட்டர்ஸ் இல்லைன்னா அந்த இது கேட்டேன். ஸோ அது ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இது கேட்டேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டேன். ஸோ என்னன்னா வந்து சன்ஸுக்கு வரும்போது வந்து அது டெனன்ஸ் இன் காமனா தெரியும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ரைட் கிரியேட் ஆகி வரும். அதே பெண்களுக்கு வரும்போது எப்பவுமே வந்து பெண்களோட வாரிசுகளுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல அம்மா வழி சொத்துல நீங்க போய் பங்கு கேட்கறது, அந்த அம்மாவுக்கு ரைட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வியே இருக்காது. ஸோ அதனால எல்லாமே சர்வைவர்ஷிப் அடிப்படையில்தான் இருக்கும். அதே மாதிரி சர்வைவர்ஷிப் வந்து உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் நிறைய இதுல வந்து மேலோட ப்ராப்பர்ட்டி சக்சஷன் அடிப்படையில் பிரியிருப்போம். அங்க வந்து ஒரு சில இடங்கள்ல சர்வைவர்ஷிப் இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல டெனன்ஸ் இன் காமன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாயபாகா ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாயபாகா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சர்வைவர்ஷிப் தான். சரிங்களா? நீங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பையன் அந்த சொத்துல ரைட்ஸ் கேட்கவே முடியாது. எப்படி தாத்தா சொத்துல பங்கு வேணும்னு கேட்கிறோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தாயபாகா ஸ்கூல்ல கிடையாது. இது மித்தாக்ஸ்ரா ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கு. தாயபாகா ஸ்கூல்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சக்சஷன் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, எந்த விதத்துலயும் வராது. சரிங்களா? அதுதான் வந்து தாயபாகா ஸ்கூல்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி கான்செப்டுவலா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இதுலதான் சர்வைவர்ஷிப் எப்போ வரும், டெனன்ட் இன் காமன் எப்போ வரும்னு கேட்டிருந்தேன். சார் ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ரைட். சரி ஓகே. வேற இன்னொரு கேள்வி ஏதோ கேட்டிருந்தேனே. ஓகே. பெண்களுக்கு வந்து வேற எப்பெல்லாம் ரைட்ஸ் வரும் அப்படிங்கறது யாராவது சொல்றீங்களா? ஐ மீன் ஒரு அப்பாவோட சொத்துல எப்ப வந்து ரைட்ஸ் வருமா வரவே வராதா அப்படின்னு கேட்டப்போ வந்து மேக்சிமம் வந்து வராது. உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்தாலும் லைஃப் எஸ்டேட் என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படித்தான் வந்து எல்லா இதுலயுமே வருமா? இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து டையிங் இன்டெஸ்டேட், சரிங்களா? அவருக்கு வந்து ஒரு பெண், அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃப், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு அன்மேரிடா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஷேர் வருமா வராதா? கேள்வி புரிஞ்சா? வருங்க சார், வருங்க. வரும். ஓகே. வேற யாராவது? ஓகே. சோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஷேர் வரும். ஆனா ஷேர் எப்படி வரும் அப்படின்னா வந்து ஈக்குவல் ரைட்ஸா ஷேர் வராது. சரிங்களா?
1/2 ஷேர் தான் வரும். 1/2ல half தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த அன்மேரிட் டாட்டருக்கு பாத்தீங்கன்னா 1/4 பங்கு வரும். ஸோ அவங்க அப்பா எடுத்திருந்தா ஒரு முழு பங்கு எடுக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணுக்குன்னு வரும்போது 1/4 பங்கு சொத்து தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரிதான் வந்து உங்களுக்கு சொத்தை வந்து பிரிக்கிற சூழ்நிலைகள்லாம் வரும். சரிங்களா? சோ இது வந்து ரேஷியோஸ், அந்த ரேஷியோ எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது இன்டெப்தா நீங்க வந்து வேணும்னா வந்து கோ த்ரூ பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜென்ரலி வந்து எப்படி கான்செப்டுவலா அது இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சட்டத்துல இப்ப 1956ல ஒவ்வொரு விஷயமா வந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்றேன். அதே மாதிரி அப்ப இருந்தப்போ வந்து ரேஷனலே வந்து நிறைய இருந்துச்சு. என்னன்னா, ஸோ அன்மேரிட் டாட்டருக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதே மேரிட் டாட்டர்ல புவரா இருந்தா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ரிச்சா இருந்தா ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ புவரா இருக்கிற டாட்டருக்கு தான் வந்து பங்கு சேர்த்து கொடுக்கணும், ரிச் டாட்டருக்கு வந்து கம்மியா கொடுக்கணும். அதே வந்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிளாசிபிகேஷன் இருக்காது. பையன் வந்து ரிச்சா இருக்கான், பொண்ணு ரிச்சா இல்ல புவரா இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து அவனுக்கு பங்கு கொடுக்கணுமா வேணாமாங்கிறது முடிவாகாது. அதே வந்து பெண்களா இருக்காங்க அப்படின்னா, பெண்கள்ல வந்து உங்களுக்கு ரிச்சா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் கம்மியா போகும், இல்ல ஷேரே கொடுக்க மாட்டாங்க. அதே வந்து புவரா இருக்கிற லேடிஸ், அதான் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் புவரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ப்ரிவேல் ஆச்சு. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு ரேஷனாலிட்டி வந்து உங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒன்னா வந்து மொத்தமாவே பங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில டைம்ல வந்து அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்ஸ், ஸோ விடோஸ்க்கு மதர்ஸ்க்கு எல்லாம் வந்து என்னன்னா பீயிங் எ மெம்பர் வந்து அவங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அன்மேரிட் டாட்டரா இருக்காங்க, ஸோ அவங்க மேரேஜுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 1/4 அந்த மாதிரி ஷேர்ஸ் கொடுத்தாங்க. சரி, ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்து மேரிட் டாட்டர்ஸ் கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தாங்க? ஸோ மேரிட் டாட்டர்ஸ் வந்து ரிச்சா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே வந்து ரிச்சா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப போரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேரிங் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ல அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களுக்கு அந்த ரேஷனல் ஏல வந்து அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டாட்டர் அப்ப வந்து உங்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ்ங்கிறது வந்து இல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல ஐ மீன் ஒரு இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது, ஒரு சில இடங்கள்ல ஒரு பார்ட் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல வந்து பேஸ்ட் ஆன் அந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிதான் வந்து டிஃபரன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல தான் வந்து அந்த பெண்களுக்கான இந்த இது வந்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் ஏதாவது இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ அது நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒருவேளை அவங்களுக்கு பையன் அப்படி இல்லைன்ற பட்சத்துல டாட்டருக்கு கொடுப்பாங்க, அதுவுமே ஒரு 1/4 பங்கு அப்படி இல்லைன்னா ஹாஃப் ஷேர் மாதிரி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அந்த ரிமைனிங் இருக்கிற ஷேர்ஸ் வந்து யார் சார் எடுத்துக்குவாங்க? அந்த மேலோட பிரதர்ஸ், அவங்க வாரிசுங்க அந்த மாதிரி வரவங்களா? ஏன்னா முன்னாடி காலத்துலதான் சொத்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் அவங்களோட சொத்தை தான் எடுத்துக்குவாங்க. நம்ம சும்மா கேள்விப்பட்டிருக்கோம் வாய்மொழியில. பட் அது லீகலி நம்மளுக்கு தெரியல என்னன்ட்டு. அந்த மாதிரி வரவங்க தான் சார். ஏன்னா இப்போ எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் கூட பார்க்கும்போது எங்க மாமனாரோட அப்பாவுக்கு வந்து அவங்க சித்தப்பாவோட சொத்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பையனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அது என்ன ப்ராப்பரா டாக்குமெண்ட் இல்லாததுனால தெரியல சார். எப்படி சார் அதை எடுத்துக்குவாங்க? மத்த யாருக்கு எடுத்துக்குவாங்க அந்த ரிமைனிங் ஷேர்ஸ்? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து ஜென்ரலா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரைட்ஸ் வரும். யாருக்குன்னா அப்பாவோட கூட பிறந்த பிரதர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ், இல்ல பிரதர்ஸோட வாரிஸ் லீகலர்ஸ். ஸோ அந்த அந்த இதுல ஜாயிண்ட் ஃபேமிலியில யாரெல்லாமே கோபார்ட்னரா இருக்காங்களோ அந்த கோபார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள அதை வந்து டிவைட் பண்ணிக்குவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ நமக்கு இது வரைக்கும் இதுதான் வந்து நம்மளோட இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தது, இந்த எல்லாமே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா நம்ம 1956 ஆக்ட் வந்து செம்ம போலாம். ஸோ நம்ம இந்த ஹிஸ்டரியில வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இல்ல ஹிஸ்டரியில வந்து வேற ஏதாவது இருக்கு? ஸோ இந்த இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் நான் சொல்ல மறந்துட்டேன்.
ஸ்ட்ரைப்ஸ்னா என்ன, பை ஸ்ட்ரேட்னா என்ன? இந்த 2 வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பார்ட்டிஷன் பை ஐ மீன் உங்களுக்கு டெவல்யூஷன் பை ஸ்ட்ரைப்ஸ், பை ஸ்ட்ரேடு. நோ சார். ஓகே, சரி. இந்த 2 என்னங்கிறத வந்து பார்த்துட்டு வாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சம்மா என்னங்கிறத நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ எப்ப வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து ஸ்ட்ரைப்ல பிரியும். ஸோ அது பிஃபோர் 1956 இருக்கலாம், இல்ல இப்பவும் பார்க்கலாம். ஸோ இப்ப இருக்கிற ஆக்ட் அடிப்படையிலையும் வரும். சரிங்களா? அது எப்ப அந்த ஸ்ட்ரைப்ஸ் அடிப்படையில பிரியும், எப்ப ஸ்ட்ரைப்ஸ் அடிப்படையில பிரியாது அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 1956 ஆக்ட் ஒரே வந்து நிமிஷம் சார். சொல்லுங்க மேம். சார் அந்த வேர்ட் மட்டும் கொஞ்சம் இன்பாக்ஸ்ல போட்டுறீங்களா? கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு 2 சொன்னீங்க இல்லைங்களா? போட்டுறேன் மேம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 1956 ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த பில்லா தானே உள்ள ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அந்த பில் எப்ப வருது அப்படின்னா ஹிந்து சக்சன் பில் 1954. ஸோ இந்த சக்சஷன் பில் வந்து உங்களுக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்டோடய சேர்ந்துதான் இந்த பில்லும் வருது. ஆனா அது வந்து 1955லயே மேரேஜ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் பாஸ் ஆயிடுது. பட் சக்சஷன்ல நிறைய வந்து சேஞ்சஸ் வருது, நிறைய இது பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து எல்லா சேஞ்சஸோட 1956ல தான் உங்களுக்கு ஆக்ட் வந்து கம் இன் டு ஃபோர்ஸ் வருது. என்னைக்கு ஆக்ட் வந்து கம் இன் டு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு தெரியுமா? ஜூன் 17 சார். ஜூன் 17. ஆக்டோட பிரியாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்டே இருக்கும். கையில ஆக்ட் இருக்கா யாருக்கு எலியாது? எஸ் சார். ஓகே. சோ என்னைக்கு வந்து வந்துச்சுன்னு அதுல போட்டிருக்குமே? 17th June 1956 sir. ஓகே. 17/7/19 ஓகே 17/7/1956ல வந்து ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருது. பட் பில் வந்து என்னைக்கு வந்து பிளேஸ் பண்றாங்க அப்படின்னா 22nd December 1954ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா ராஜ்யசபால தான் ஃபர்ஸ்ட் இந்த பில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ ராஜ்யசபால இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நிறைய ப்ரொவிஷன்ஸ் அதுல இருந்துச்சு. அதுல வந்து நிறைய சப்சிக்வெண்டா வந்து மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. அப்ப 1954ல வந்த பில்லுல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஈவன் த உமன்ஸ் ஹாவ் தி ப்ரொபோர்ஷனல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனல் ரைட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து 1954ல இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு வந்து அதே மாதிரி ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கேஸ்ட் இதுக்கு அந்த இதுக்கு எல்லாமே வந்து பார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த உமன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அப்ப வந்து அந்த கான்செப்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து முன்னாடி நான் சொன்னேன் தெரியுங்களா, புவர் ரிச் அந்த கேட்டகரி அடிப்படையில வந்து மேரிட் டாட்டர்ஸ் கொடுக்கறது, அன்மேரிட் டாட்டர்ஸ் கொடுக்கறது, அந்த கான்செப்ட் எல்லாமே 1954 பில் கொண்டு வரும்போது அந்த 54 பில் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் அதனாலதான் அதெல்லாமே சொன்னேன். ஸோ உங்களுக்கு 54 பில் கொண்டு வரும்போது என்ன கொண்டு வர்றாங்க, ஸோ இந்த இந்த பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து கோபர்சனல் ரைட் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்படி கோபர்சனல் ரைட் கொடுக்கும்போது என்னென்னலாம் அவங்களுக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அன்மேரிட் டாட்டர்ஸா இருந்தா எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதே மேரிட் டாட்டர்ஸ்னா புவரா இருக்காங்க அப்படின்னா எடுக்கலாம், அதே வந்து ரிச்சா இருக்காங்கன்னா எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ சப்சிக்வெண்டா இது வந்து இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். ஸோ அந்த இல்லெஜிட்டிமேட் சைல்ட்ஸ்க்கான ரைட்ஸ் இருக்கிறது, அதே மாதிரி வந்து யூட்ரின் பிளட்ஸ்க்கும் இந்த பிளட்ஸ்க்கும் ஃபுல் பிளட்க்கும் ஆஃப் பிளட்டுக்கு இருக்கிற அந்த ரைட்ஸ் சம்பந்தமா ஸோ இந்த இது இருக்கிறது. அதே மாதிரி வந்து அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த 16ல அதாவது வந்து உமனோட ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா உமனோட ப்ராப்பர்ட்டியில யாருக்கு வந்து சப்சிக்வெண்டா அவங்க வந்து வித்தவுட் இஷ்யூஸ், அதாவது குழந்தைகள் இல்லாம இறக்குறாங்கன்னா யாருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இது நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல வந்து சப்சிக்வெண்டா அதுல வந்து டிபேட்ல மாற ஆரம்பிச்சு.
ஸோ அந்த டிபேட்ல மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த பிரசன்ட் ஆக்ட் இந்த பிரசன்ட் ஆக்ட் வந்து உள்ள கம்மிங் டு ஃபோர்ஸ் வருது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இப்ப ஆக்டுக்குள்ள போலாம். ஸோ ஆக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போகாம வந்து ஒரு சில கன்வீனியன்ஸ்க்காக நம்ம வந்து ரிவர்ஸ்ல போகலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சில பார்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்தோம்னா கொஞ்சம் இதா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சொத்து வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு நபருக்கு அதாவது வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டெஸ்டேட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் தான். ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு செக்ஷன் 30 இருக்கும். செக்ஷன் 30ல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ செக்ஷன் 30 வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து என்னன்னா வந்து இன்டெஸ்டேட்டுக்கு மட்டும்தான். ஸோ டெஸ்டமெண்ட்ரியா யாராவது டெஸ்டமெண்ட் எழுதுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்டமெண்ட் எழுதுனா யாருக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறது சம்பந்தமா வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் சக்சன் ஆக்ட்ல சொல்லியிருக்க விஷயங்கள் தான் பொருந்தும் அப்படிங்கறத அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி மிச்சம் எல்லாத்துக்கும் தான் இந்த இது பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஸோ டெஸ்டமெண்ட்ரி நான் டெஸ்டமெண்ட்ரி அப்படின்னு என்ன? கேள்வி புரிஞ்சுச்சா? இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறதெல்லாம்? ஒரு நபர் தன்னோட வாழ்நாள் காலத்திலேயே தன்னோட சொத்தை பொறுத்து ஒரு வில்லோ ஏதோ ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அது டெஸ்டமெண்ட்ரி. அப்படி எதுவுமே செய்யல அப்படின்னா அது நான் டெஸ்டமெண்ட்ரி. ஓகே. ஸோ ஒரு நபர் எழுதி வச்சிருந்தாருன்னா அது டெஸ்டமெண்ட்ரி. ஸோ அவர் சொத்து குறிச்சு அவருக்கு வர்ற ப்ராப்பர்ட்டி பொறுத்து அவர் எழுதினாருன்னா அது டெஸ்டமெண்ட்ரி. இல்லைன்னா நான் டெஸ்டமெண்ட்ரி. ஓகே. அவர் எல்லாத்தையுமே எழுத முடியுமா? எல்லா சொத்து பொறுத்து அவர் டெஸ்டமெண்ட் எழுத முடியுமா? சார் அவரோட எழுத முடியும். இல்லைன்னா அவரோட ஷேருங்கிறது மட்டும்தான் சார் பொறுத்து தான் புரியல. எழுத முடியும். ஈவன் அன்டிவைடட் கூட. சார் அவர் உயில் எழுதுறது வந்து அவருக்கு என்ன அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி எது இருக்கோ அதை தான் எழுத முடியும். அல்லது அன்டிவைடடா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அவரோட ஷேரை பொறுத்து மட்டும் எழுதலாங்க சார். ஓகே. ஸோ அவரோட இதுலயே வந்து உங்களுக்கு செக்ஷன் 30லயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் இதுல எழுதலாம். ஸோ அவருக்கு இந்தியன் சக்சன் ஆக்ட் அப்ளை ஆகும். ஆனால் அவர் எதை எழுத முடியும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நித்தாக்ஸ்டா கோபர்சனல் ப்ராப்பர்ட்டி ரைட் படி அந்த அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அவருக்கு அந்த எழுதுற ப்ராப்பர்ட்டில எவ்வளவு தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த டெஸ்டமெண்ட் பண்றது சோ எது எழுதி வைக்கிறது சம்பந்தமா எழுதலாம். சோ அதை தாண்டி அவர் எழுதுறாரு அப்படின்னா அது வந்து இதை பைண்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு அப்பாவுக்கு வருது சொத்து, சரிங்களா? சோ பார்ட்டிஷன்ல அப்பாவுக்கு வரும்போது சோ ஈவன் தோ அது வந்து பார்ட்டிஷன்ல வந்திருந்தாலும் அவர் வந்து அவரோட லீனியர் டிசெண்டன்ஸ்க்காகவும் சேர்த்து தான் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அதுல ஆட்டோமேட்டிக்கா பையனுக்கு ரைட்ஸ் இருக்கு. சோ அந்த ரைட்ஸை தாண்டி அவர் எழுத முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல அவர் எழுத முடியாது அப்படிங்கிறதுதான். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அவர் என்ன பண்றது அப்படிங்கிறது. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு பைன் பண்ணும் அப்படின்னா அவரு டெஸ்டமெண்ட் எவ்வளவு தூரத்துக்கு எழுத முடியும் அப்படின்னா அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் தான் அவர் டெஸ்டமெண்ட் எழுத முடியும். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அதாவது வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வராத ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெஸ்டமெண்ட் எழுத முடியாது அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் 30ல சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 30 பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். ஸோ என்ன அப்படின்னா உயில் எழுதாமல் இறந்திருந்தா ஒண்ணுமே எழுதாமல் உயில்ல ஒரு அந்த இதை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னார்தான் போய் அடைஞ்சுக்கணும்னு எழுதாம இறந்திருக்காரு அப்படின்னா தான் இந்த ஆக்டுக்குள்ள போகணும். இன்கேஸ் எழுதுறாரு அப்படின்னா அவர் இது பொறுத்த வரைக்கும் இந்தியன் சக்சன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அவர் எவ்வளவு தூரத்துக்கு எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து சாப்டர் 3ல வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னத்த சாப்டர் நம்ம போகும்போது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹேர்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சொத்து கிடைக்காது, எப்பெல்லாம் வந்து அந்த சொத்து வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்ட விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஒரு நபருக்கு சொத்து கிடைக்காது அப்படின்னு. அவர் வாரிசா இருப்பார், அந்த வாரிசுக்கு எப்பெல்லாம் சொத்து கிடையாது என்று சொல்ல முடியும்?
இஃப் இன் கேஸ் அவர் வந்து ஒரு மர்டரரா இருந்தாலோ ஆர்எல்ஸ் அவர் வந்து கன்வெர்ட் ஆயிருந்தாலோ அந்த மாதிரி இருந்தா கிடைக்காது சார். ஓகே, கன்வெர்ட் ஆனா முடியாது. மர்டரர்னா யார மர்டர் பண்ணிருந்தா கிடைக்காது? அந்த யாரு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்கள மர்டர் பண்ணியிருந்தா கிடைக்காது. ப்ராப்பர்ட்டியை எழுதி வைக்கிறவங்கள மர்டர் பண்ணா கிடைக்காதா? மேபி இன்னும் கொஞ்சம் எழுதி வைக்கிறவங்கள மர்டர் பண்ணா அதான் கிடைக்காது. அவங்க எழுதி வச்சா தானே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்கிற ஒரு வாரிசுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரி வருங்களா? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஸோ நான் யாரை கொலை பண்ணி எனக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தா எனக்கு சொத்து கிடையாதா? அது கரெக்டா தெரியுது சார். அந்த நாடு கடத்துற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருந்து, இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு தீவிரமான ஒரு நோய் இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க, அந்த ஒரு கேட்டகரிஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். ஏன்னா அது வந்து வேற விதத்துல போயிடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நோய் இருக்குதுன்னா தரமாட்டாங்களா? இல்ல ஓகே சார், அப்படிலாம் அந்த மாதிரி டிசீஸ்ல ஏதாச்சும் இருந்தாலும் தரக்கூடாது அப்படிங்கறதுல எனக்கு எதுவும் இல்லை சார். ஓகே சரி ஓகே. நோய் இருந்தா தரக்கூடாது அப்படிங்கறது சொன்னீங்க மேடம். சொன்ன மேடம் செக்ஷன் 28 எடுத்து ரீட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் சார். Hindu Succession Act, Section 28. Disease, defect, etc. not to disqualify. No person shall be disqualified from succeeding to any property on the ground of any disease, defect, or deformity, or sale has provided in this act on any other ground whatsoever. ஓகே அதெல்லாம் ஸோ வந்து ஒரு கேட்டகரியா எடுத்துக்க கூடாதுன்னு தான் சார் போட்டிருக்காங்க. சார் ஸோ அந்த மாதிரி டிசீஸ் முதல்ல இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லுனாட்டிக் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, லுனாட்டிக் பை பர்த்தா இருக்கீங்க, பை பர்த்தே லுனாட்டிக்கா இருக்காங்க, இல்ல பை பர்த்தே வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க பிறவி ஊமையா இருக்கலாம், இல்ல பிறவி குருடனா இருக்கலாம், இல்ல பிறவியிலேயே கை கால் ஊனமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிற அந்த நபர்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த வேதிக் ஸ்மிருதிஸ்லயும் இருக்கும். அதே வந்து நீங்க ஸ்ருதிஸ் வேதாஸ் எடுத்தீங்கனாலும் அதுல வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில வந்து உங்களுக்கு வந்து கிடையாது, கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இருந்து. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டிசபிலிட்டிஸ் அண்ட் ரிமூவல் ஆக்ட் வந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாமே கொண்டு வந்து படிப்படியா கொண்டு வந்தாங்க. ஸோ அதை இது எம்போன்சியேட் பண்றதுக்காகத்தான், என்ஹான்ஸ் பண்றதுக்காக இங்க இந்த இதுல செக்ஷனாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசீஸோ இல்ல வந்து டிஃபெக்டோ இல்ல வேற ஏதாவது இருக்கு அப்படிங்கிற அந்த ரீசன் ஸ்டேட் பண்ணி, ஸோ அதன் அடிப்படையில நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றீங்க, இல்ல அவங்களுக்கு வந்து தர முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்கிறது. ஸோ இதுல நான் 54 பில் சொன்னப்போ வந்து இன்னொரு கேட்டகரி இருந்துச்சு, நம்ம வந்து பார்க்காத ஒரு இது இருந்துச்சு. நிறைய பேர் வந்து 54 பில் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ 54 பில்ல முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் வந்து எப்ப சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னா வந்து இன்கேஸ் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிட்டு சாமியாரா போகிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து அப்படி ஒரு நபரே இல்ல அப்படின்னு விட்டுறணும் அப்படிங்கறதெல்லாம் பில் ப்ரொபோசல்ல இருந்துச்சு. சப்சிக்வெண்டா இந்த ஆக்ட் வரும்போது அதை எடுத்துட்டாங்க. 54 பில் ப்ரொபோஸ்டு பில்ல வந்து அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இஃப் ஹி ரினவுன்ஸ் தி ஹோல் வேர்ல்டு அப்படின்ட்டு வேணான்ட்டு போறாரு அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து இல்ல வந்து அவர் வந்து எங்க போனாரு என்ன ஆனாரு இதாகாம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இதா போயிட்டாரு அப்படிங்கிற சமயத்துல அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து போயிடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது சப்சிக்வெண்டா வந்து உங்களுக்கு ஆக்ட் வரும்போது அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. ஸோ நம்ம இப்ப இருக்கிற கான்செப்ட்ஸ்குள்ள கேட்ட கேள்விக்குள்ள வந்துருவோம். கேள்வி வந்து ஸோ என்னென்ன காரணங்களுக்காக எல்லாம் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார்கள். ஸோ அவங்க ஒரு லீகல் ஏரா இருப்பாங்க, அந்த லீகல் ஏருக்கு அந்த ரைட் கிடையாதுன்னு எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் 1956 ஆக்ட் படி சொல்லுவாங்க அப்படிங்கறதான். சப்சிக்வெண்டா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, 56 ஆக்ட் படி சொல்லுங்க.
சார் ஒரு கிரைமுக்கு கன்விக்ஷன் ஆயிட்டாங்கன்னா அந்த டிஸ்மிஸ் ஆயிடும் சார். ஃபார் எனி கிரைம், எந்த கிரைம் செஞ்சாலும் எனக்கு கிடையாதா? இல்ல பர்டிகுலரா ஏதாவது கிரைம் இருக்கா? இல்ல பர்டிகுலரா ஏதாவது எகெயின்ஸ்ட் பர்சன்ஸ் இவங்களுக்கு எகெயின்ஸ்டான்னு இருக்கா? பர்டிகுலரா இந்த ஹீனஸ் கிரைம், மர்டர், ரேப் அந்த மாதிரிலாம் பண்ணி கன்விக்ஷன் ஆயிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் சார். ஓகே. வேற யாராவது? சோ அப்படி இருந்தா இது கிடைக்காது. ஹிந்து ரிலிஜன்ல சார் இருந்து வேற ரிலிஜன் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா ஹிந்து சக்சஸ்னால அவங்களுக்கு அப்படிப்பட்டதாக என்னன்னா ஹிந்து ரிலிஜன்ல இருந்து வேற ரிலிஜன் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னும் போது ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல அவங்க அப்ளிகபிள் பண்ணிக்க முடியாது அந்த இது ப்ராப்பர்ட்டிங்க. அப்போ அது ஓகே. டிஸ்குவாலிஃபை. ஓகே, ஹிந்து ரிலீஜன்ல இருந்து வேற ஒரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டா அவங்களுக்கு வந்து பங்கு கிடையாது, அதானே மேம்? மேம் நீங்க சொன்னது அதான். ஓகே ரைட். ஓகே. சோ ஒரு ஒரு நபர் வந்து நீங்க இது வரைக்கும் சொன்னதன் அடிப்படையில் என்னன்னா மதம் மாறினா கிடையாது, ஒரு நபர் ஏதாவது வந்து ஹெய்னஸ் கிரைம்ஸ் ரேப்போ மர்டரோ பண்ணா கிடையாது அப்படிங்கிறீங்க. இந்த ரெண்டு சொல்லியிருக்கீங்க. இந்த ரெண்டு சூழ்நிலைகள்ல தான் வந்து ஆஹ், ஒரு ஹேர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்னு இருக்கீங்க, அப்படித்தானே? வேற ஏதாவது ரீசன்ல அவங்களுக்கு வந்து கிடைக்காம போயிருமா? சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து வருதுன்னா அவங்க 2 பேத்துல யாராவது அவங்க கொன்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது சார் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்பாட்ட இருந்து தாத்தாட்ட இருந்து வருதுன்னா அந்த அப்பாவையோ தாத்தாவையோ கொண்டுட்டா கிடைக்காது. ஆமா சார். அவங்க கிட்ட இருந்தா வருதுன்னா அவங்கள கொன்னுட்டா கிடைக்காது சார். யாருகிட்ட இருந்து வருதோ அவங்கள கொண்டுட்டா கிடைக்காது, அதான் நீங்க சொல்றீங்க. ஆமா சார். ஓகே ரைட். ஸோ யாருகிட்ட இருந்து வருதோ அந்த நபரை வந்து கொலை பண்ணிட்டா கிடைக்காது, வேற ஏதாவது ஹெய்னஸ் கிரைம்ஸ் பண்ணா கிடைக்காது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது ரீசன்ஸ்ல வேற யாராவது நபர்களுக்கு வந்து கிடைக்காம போறது இருக்கா? சார் இஃப் இன் கேஸ் வந்து இப்போ அப்பா இருக்காங்க ஆனா அவங்களோட சன் ஆர் டாட்டர் வந்து அப்பாக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. இறந்துட்டா அவங்களுக்கு கிடைக்காது. எஸ். அதான் இறந்துட்டாங்களே, அப்புறம் எப்படி அவங்க கிளைம் பண்ண முடியும்? அவங்க வாரிசு தானே கிளைமே வருவாங்க. வேற ஏதாவது சுச்சுவேஷன்ஸ்ல வேற யாராவது கிடைக்காம இருக்குமா? ஓகே ரைட். ஸோ நம்ம இது சம்பந்தமா வந்து நீங்க செக்ஷன் 23ல இருந்து 28 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காம போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் 23ல இருந்து 26 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு செக்ஷன்ல வந்து ஒவ்வொரு டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க இதுல ஏற்கனவே வந்து சொன்ன 3 விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது சொன்னீங்கல்ல. ஸோ என்னன்னா வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது யாரை மர்டர் பண்ணிட்டாங்க, கன்சர்ன் பர்சன் யாருகிட்ட இருந்து சொத்து வருதோ அந்த பர்சனை மர்டர் பண்ணிட்டாங்கன்னா கிடைக்காது அப்படிங்கறது சொன்னீங்கல்ல. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆக்ட்லே உங்களுக்கு வந்து செக்ஷன் வந்து 25 நினைக்கிறேன். 25ல வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஸோ யாராவது 25 ரீட் பண்றீங்களா? ஓகே சார்.
செக்ஷன் 25 ரீட் பண்றீங்க? மர்டர். நான் ரீட் பண்றேங்க சார். இங்கிலீஷ் ஆக்ட் மட்டும் தான் பண்ணுங்க. சார் இருக்கு. Section 25 murderer disqualified. A person who commits murder or abets the commission of murder shall be disqualified from inheriting the property of the person murdered or any other property in furtherance of the succession to which he or she committed or abetted the commission of the murder. Thank you. ஓகே, சரி, ஓகே. சோ இதுல எப்போ எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த நபருக்கு வந்து சொத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன்ல? கேள்வி புரிஞ்சா? ஸோ உங்க கையிலேயே செக்ஷன் 25 இருக்கும். 25 நல்லா ரீட் பண்ணுங்க. 25ல எப்பெல்லாம் வந்து ஒரு நபருக்கு அந்த சொத்து வந்து கிடைக்காது, டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு ஒரு மர்டர் பண்ணா அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருப்பாங்க. எப்போ? ஒரு கொலை பண்ணாலோ இல்ல கொலை செய்யறதுக்கு தூண்டி விடும்போதோ இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது, டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு. நான் ஒரு நபரை கொலை பண்றதுக்கு தூண்டினாலோ கிடைக்காதா? யார கொலை பண்றதுக்கு யார தூண்டினாலுமே கிடைக்காதா? யாரோட ப்ராப்பர்ட்டியோ அந்த நபரை வந்து கொலை பண்றதோ அப்படி இல்லாட்டினா அந்த கொலையில சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அபெக்ட் பண்ணி இருந்தாலோ அவங்களுக்கு கிடைக்காது சார். யாருனாலும் இல்ல, யாரோட ப்ராப்பர்ட்டியோ யாரோட இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி வரப்போதோ அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து இவங்க மர்டர் பண்ணியிருந்தாலோ இல்ல அந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருந்தாலோ இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு மற்ற ஹையர்ஸ்க்கு மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. ஓகே. சோ நீங்க யாரோட ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணிக்க போறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வருது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பர்சனோட மர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கறத சொல்ல வரீங்க? எஸ் சார். ஓகே, ரைட், சரி, ஓகே. சோ இதுல என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணணும்? ஒரு மர்டர் பண்ணணும். ஸோ இதுல வந்து முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன? அந்த நபர் வந்து ஒரு மர்டரோ இல்ல மர்டர் நடக்கிறதுக்கு தூண்டுதலாகவோ அபேட் பண்றதோ இருந்திருக்கணும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன? ஒரு நபர் கொலை செய்வதற்கோ கொலை செய்வதற்கு தூண்டுவதற்கோ காரணமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரி, யார கொலை செய்யறதுக்கோ யார தூண்டி இருக்கணும்? ஒரு நபரை. அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அந்த ப்ராப்பர்ட்டியை இவரு இன்ஹெரிட் பண்றாரு. அப்படிங்கிற சமயத்தில் இன்ஹெரிட்னா என்ன? எப்ப இன்ஹெரிட்டன்ஸ் வரும்? ஒருத்தரோட லைஃப் டைமுக்கு பின்னாடி இன்ஹெரிட்டன்ஸ்ங்க. ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரைட் இல்லாம. சக்சஸ்ன்னா வந்து உங்களுக்கு சார் அது இன்ஹெரிட்டன்ஸ்னா அது அப்சல்யூட் ரைட் அவருக்கு இருக்கும். அவருக்கு இறந்த பிறகு வாரிசு அடிப்படையில் வர்றது இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கலாம் சார். சார் எழுதி வைக்காம அந்த சொத்து அப்படியே அவருக்கு வந்துடும் சார். எழுதி வச்சா அது சக்சஷன்ல வரும் சார். சக்சஷன்ல எழுதி வச்சா தான் வருமா? இந்த சக்சஷன் ஆக்டை எழுதி வைக்காதது தானே சார் பார்த்துட்டு இருக்கோம். சோ எப்ப இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? சோ எப்ப இன்ஹெரிட்டன்ஸ் வரும்? இன்ஹெரிட்டன்ஸனுக்கு சக்சஷனுக்கு என்ன வித்தியாசம்? டையிங் இன்டெஸ்டேட் சார். ஓகே, டையிங் இன்டெஸ்டேட். சரி, ஒண்ணு எழுதி வைக்காம செத்து போயிட்டாரு, ரைட்டு. டையிங் இன்டெஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்துருமா? டையிங் இன்டெஸ்டேட்டா இருந்தா அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து யார் யாரெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா யாரு ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ்ல வருங்களா? எஸ் சார். சக்சஷன்ல அப்ப
அப்ப இன்ஹெரிட்டன்ஸுக்கு சக்சஷனுக்கு என்ன வித்தியாசம்? சார் இன்ஹெரிட்டன்ஸில் பை பர்த் பை டெத் ரெண்டுமே வரும் சார். சக்சஷனில் வந்து ஒன்லி ஆஃப்டர் டெத்து. இன்ஹெரிட்டன்ஸ்ல பை பர்த்தே வருதா? சார் அப்படிதான் நினைக்கிறேன் சார். 2 ஸ்கூல்ல இப்போ மிட்டேசா அந்த ஏவாகம் 2 நான் 2 ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுருங்க. ஸ்கூல் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்தாச்சு. 56லயே சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ? ஏன்னா நம்ம இங்க செக்ஷன் 25ல தான் கேக்குறேன். சோ நான் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை நான் இன்ஹெரிட் பண்ற போறேன் அப்படின்னா அந்த நபரை நான் மர்டர் பண்ணிட்டேன்னா தான் சொல்லியிருக்காங்க. சோ நான் அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டியை சக்சீட் பண்ணி வர்றேன் அப்படின்னா அப்ப சொல்லல. சரிங்களா? சோ நான் இன்ஹெரிட் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா தான் இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுது. அப்ப இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? எப்ப இன்ஹெரிட்டன்ஸ் வரும்? சார் இப்ப ஆன்செஸ்டர் எப்போ வரும்னா? ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே சார், நான் சொல்லுங்க ஒரு மேடம். சொல்றது கரெக்டா பாருங்க. இப்ப ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னும் போது அது ஒரு 3 ஜெனரேஷனுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பவரா வந்துரும். இப்ப அப்பாவுக்கு அடுத்ததுதான் நம்மளுக்கு வரணும்னு அப்பாவுக்கும் இருக்கும். அதாவது அப்பா அதுக்கு அடுத்து ஒரு பையன் இருக்கானா அவங்களுக்கும் அவங்க பிறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இன்ஹெரிட் பவர் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அது ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க, அது எனக்கு கரெக்டா புரிஞ்சு நான் சொல்றேன்னான்னு தெரியல. அதாவது அப்பா கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கே டைரக்டா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஒரு ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து மர்டர் பண்றோம்னும் போது நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம். அந்த கான்செப்ட் வருங்க சார், கரெக்ட் இல்லையா? சோ நீங்க சொல்றது என்னன்னா வந்து எனக்கு அப்ப ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, சோ பை பர்த் ரைட்டே எனக்கு வருது அப்படின்னா அந்த சமயத்துல சோ வித்தவுட் அவர் இல்லைனாலும் ஆன்செஸ்ட்ரல் ரைட்ஸ்ல எனக்கு வருது அப்படின்னாலும் அப்ப மர்டர் பண்ணா எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படிதான் சார். ரைட்ன்றதோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம்ல சார். நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அவங்கள மர்டர் பண்ணிடுறோம் போது அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும். ஓகே. சோ சோ அதை இன்ஹெரிட்டன்ஸோட நீங்க லிங்க் பண்றது அது எல்லாமே ஓகே. எனக்கு இந்த 2க்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள போவோம். ரெண்டையும் மிங்கிள் பண்ணீங்கன்னா இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறதா? எப்ப இன்ஹெரிட்டன்ஸ் வரும்? when I can inherit a property? வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிய அவங்களோட ஹேர்ஸுக்கு வந்து கொடுக்குறது சார். இதான் இன்ஹெரிட்டன்ஸ். இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டிய அவங்களோட ஹேர்ஸுக்கு கொடுக்குறது சார். அவங்களோட ஹேர்ஸுக்கு கொடுக்கறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, கூகுள் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ வரும்? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து சக்சஸ்னா எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ வரும்னா until the person who holds the property dies, there will not be any right arised over the property for the heir. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் வரும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை ஒரு நபர் வைத்திருக்கிறார், அவர் வைத்து அனுபவித்து வருகிறார். அவர் அந்த சொத்தை பொறுத்து எதுவும் எழுதாமல் இறக்கும் வரை அந்த சொத்து குறித்து அவரோட வாரிசுகளுக்கு எந்த ஒரு உரிமையும் ஏற்படாது இருக்கும் பட்சத்தில் அவ்வாறு ஒரு உரிமை ஏற்படும் பொழுது அந்த உரிமை தான் இன்ஹெரிட்டன்ஸ். புரிஞ்சுதுங்களா? சார் கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? ஓகே. சோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, சரிங்களா? எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி மேல என்னுடைய லீகல் லேர்ஸ்க்கு என்னுடைய இறப்பு வரை, நான் வந்து அதை சொத்தை பொறுத்து ஒன்றும் செய்யாம இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. கிரியேட்டே ஆகல, அவங்களால எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. தே ஹாவ் நோ ரைட் டு கிளைம் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்து நான் ஒண்ணுமே எழுதி வைக்காம இறந்து போறேன், அதுக்கப்புறம் அந்த ஹேர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி போற ப்ராப்பர்ட்டி தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற. புரிஞ்சுங்களா?
எஸ் சார். ஓகே. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இப்ப இருக்கும்போது அந்த நபர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு உரிமையும் ஏற்படாது இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது. அவர் வந்து அதை ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ஒன்றும் பண்ணாம இறந்துட்டா மட்டும்தான் அவரோட வாரிசுகளுக்கு அதுல ரைட்ஸ் வரும். அது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து அவருக்கு வந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். பை வில் வந்திருக்கலாம், பை செட்டில்மெண்ட் வந்திருக்கலாம், பை கிரைய வந்திருக்கலாம், வாட் எவர் சோ அண்ட் சோ ரீசன்ஸ் அவருக்கு எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அப்படி வந்த ப்ராப்பர்ட்டி அவர் ஹோல்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கார். அந்த ப்ராப்பர்ட்டியில அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவரோட ஹேர்ஸ்க்கு ஒரு ரைட்ஸும் வரல. அவர் இறந்தா தான் அவருக்கு அந்த இறந்ததன் அடிப்படையில வாரிசுங்கிற அடிப்படையில தான் வந்து ரைட்ஸ் வருது. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அடையிற அந்த இது எல்லாமே இன்ஹெரிட்டிங் த ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சோ அதுதான் வந்து இன்ஹெரிட் பண்ணி அடைஞ்சுக்கிற ப்ராப்பர்ட்டி. சரி வாங்க இப்ப 25 வாங்க. சோ 25 என்ன சொல்லுது? ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சன் வந்து மர்டரோ இல்ல அவாய்ட் டு மர்டரோ பண்ணிருக்கணும். சோ கொலையோ கொலைக்கான தூண்டுதலோ பண்ணிருக்கணும். சரி ஓகே. எதுக்காக? ஒரு பர்சனோட ப்ராப்பர்ட்டிக்காக. அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டிய எதுக்காக? இன்ஹெரிட் பண்ணணுங்கிறதுக்காக. சோ ஒரு நபருடைய ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ண என்ன? அவருக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி அவர் இறந்தா எனக்கு வந்துரும், இறந்தாதான் எனக்கு வரும் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஹெரிட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை நான் கொலை செய்யறேன் இல்ல கொலை செய்யறதுக்கு தூண்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கும்போது சோ இந்த ஒரு சூழ்நிலைகள்லயோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் சக்சஷன், சோ சக்சஷனுக்காக he or she committed, சோ அந்த சக்சஷனோட ஃபர்தரன்ஸ்க்காக, சோ சப்சிக்வெண்டா இவரை கொலை பண்ணாதான் வந்து இல்ல இந்த சக்சஷன் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்ல இது வரும் அப்படிங்கிற அந்த ஃபர்தரன்ஸ் ஆஃப் சக்சஷனுக்காகவோ நான் அந்த நபரை வந்து கொலை செய்யறேன் இல்ல கொலை செய்யறதுக்கு தூண்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ எப்போவாகவும் ஒரு நபரோட சொத்தை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை கொலை செய்வதற்கோ கொலை செய்வதற்கு தூண்டினாலோ அந்த சூழ்நிலைகள் வரும். இல்ல இந்த இதனால ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சப்சிக்வெண்டா சக்சஷன் வரணும், அந்த இது சக்சஷன் எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினோட இவரை வந்து நம்ம மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப வந்து எனக்கு வந்து எனக்கு அதுல வந்து சக்சஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நான் எனக்கு வந்து இது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனி ப்ராப்பர்ட்டி இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் சக்சஷன் டு விச் he or she committed or abetted the commission of murder அப்படின்னு இருக்குல்ல. சோ இது வந்து புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வர்றாங்கன்னு? முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சுச்சான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கூட செகண்ட் ஹாஃப் போலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ரெண்டு பேருக்கு தான் புரிஞ்சுது போல இருக்கு. இன்ஹெரிட்டன்ஸ் நோக்கம் இல்லாம மர்டர் பண்ணியிருந்தாலும் டிஸ்குவாலிஃபை இல்லைங்களா சார்? புரியல. அதாவது இன்டென்ஷன் ஆஃப் மர்டரோ இல்ல அபேட்மெண்ட்டோ இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை இல்லை. ஆமா, இன்ஹெரிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு வராம நீங்க அவரை மர்டர் பண்றீங்க, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நோக்கம் இல்லை அப்படின்னா அது வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எனக்கு பை பர்த் ரைட்டே வந்துருது. சரிங்களா? இப்போ வந்து எனக்கு பர்த் ரைட்டே வந்திருக்கிற ஒரு விஷயத்துல எங்க அப்பாவும் இருக்காரு. ஸோ நான் எங்க அப்பாவை வந்து நான் இன்கேஸ் நான் மர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து என்னுடைய பை பர்த் ரைட் ஷேரை அது டிஸ்குவாலிஃபை பண்ணாது. ஸோ பை பர்த் ரைட் ஷேரை நான் எடுத்துக்கலாம். ஆனால் எங்க அப்பா ஒண்ணு செய்யாம இருந்திருக்கிறப்ப அவரோட ஷேர் இருக்குல்ல, சோ அதை நான் இன்ஹெரிட் பண்றேன்ல, அதைய நான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அங்க என்னையே இது டிஸ்குவாலிஃபை பண்ணுது. புரிஞ்சுங்களா கான்செப்சுவலா என்ன சொல்ல வர்றாங்கன்னு? சோ நம்ம பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் புரிஞ்சுக்கணும். சோ நான் ஒரு மர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காகவே எனக்கு டிஸ்குவாலிஃபை ஆகாது. என்னை எங்க டிஸ்குவாலிஃபை பண்றாங்க?
நான் இன்ஹெரிட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து அவரை மர்டர் பண்ணதுனால நான் இன்ஹெரிட் பண்றேன்னா அதை பொறுத்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. சரி, ஓகே. செகண்ட் ஆஃப் படிங்க. சார் ஆனா செகண்ட் ஆஃப் என்ன புரியுதா? இன்டென்ஷன் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தானே சார். நான் வந்து அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு இன்டென்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது இல்லைங்களா? இன்டென்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதுல நிறைய கேஸ் லாஸஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு என்னன்னா வந்து நீங்க வந்து மர்டர் இல்லாம கல்பபிள் ஹோமிசைட் ஆகுது, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடென்டல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப வந்து உங்களுக்கு வந்து இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுல மர்டர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை எலாபரேட் வியூல பார்க்கணும். ஈவந்தோ வந்து அது வந்து நீங்க வந்து மர்டர் வந்து நீங்க வந்து இன்டென்ஷனலா செக்ஷன் 299 300ல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அட்ராக்ட் ஆகல, 300ல சொன்ன விஷயங்கள் அடிப்படையில வந்து ஒரு மர்டர் நடக்கல, அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஐபிசி படி அதுல மிஸ் ஆனாலும் நீங்க கொடுக்கும்போது வந்து இதுக்கு வந்து லிபரல் அப்ரோச் தான் கொடுக்கணுமே தவிர நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட் வியூல பார்க்க கூடாது. ஸோ லிபரல் அப்ரோச்ல மர்டர் கீழே வருதுன்னு சொல்லிட்டு அந்த டெஃபினிஷன் கீழே எடுத்துட்டு நீங்க அவங்கள டிஸ்குவாலிஃபை தான் பண்ணணும் அப்படிங்கிற கூட கேஸ் லாஸ்லாம் இருக்கு நிறைய. ஸோ இது சம்மா வந்து உங்களுக்கு பீரோ எம்எஸ்டி விசஸ் பான்கா சிங் ஏஆர் 1980 பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் 164 பேஜ் நம்பர். ஸோ இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுல ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 300 ஐபிசி கீழே வரல. ஸோ அது வந்து கடைசியில வந்து இது பார்த்தா வந்து அவரை வந்து நான் ஹர்ட் பண்ணணும் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன ஆயிருந்தா ப்ரீவியஸ் ஹர்ட்டுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மர்டர் மேட் அவுட் ஆகல அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இன்டென்ஷன் வந்து மர்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க. பட் அதுல வந்து நீங்க லிபரல் அப்ரோச் தான் கொடுக்கணும். ஸோ லைஃப் வந்து இதுல இருந்து போயிருக்கு, ஸோ அதனால வந்து ஹைனஸ் கிரைம் இது பண்ணிருக்காரு, அதனால வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான இதை வந்து அவர் அனுபவிக்கணும். ஸோ அவருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில ரைட்ஸ் வராது அப்படிங்கிறது செக்ஷன் 25 வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது அதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் வந்து இங்க வந்து உங்களை அந்த நபர்கிட்ட இருந்து அந்த சொத்து வரணுங்கிறதுக்காக நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விசாரணையில வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரிய வரும். ஸோ அப்ப அதை வந்து லிபரல் அப்ரோச்சா அப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதா. ஸோ ஜென்ரலா வந்து இதுக்கு வந்து லிபரல் அப்ரோச்ல தான் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேசஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ அது பேஸ் பண்ணி வந்து கோர்ட் முடிவு பண்ணும். சார் ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததுல ஸோ ஒரு மர்டர் பண்ணா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாரு அப்படிங்கிற சம்மா பார்த்தோம். சரி, ஓகே. வேற என்ன காரணங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நபரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த செக்ஷன். உங்களுக்கு என்ன என்ன செக்ஷன்ல சொல்றாங்க? கன்வெர்ட் ஆகி அதான் வந்து ஏற்கனவே சொன்னாங்க. ஸோ கன்வெர்ட் ஆனா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த கன்வெர்ட் டிஸ்குவாலிஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்ஷன் 26ல கிளியரா இருக்கும். ஸோ 26 யாராவது ரீட் பண்றீங்களா? Section 26. Converts descendants disqualified, where before or after the commencement of this act, a Hindu has ceased or ceases to be a Hindu by conversion to another religion, children born to him or her after such conversion and their descendants shall be disqualified from inheriting the property of any of their Hindu relatives unless such children or descendants are Hindus at the time when the succession opens.
சரி, ஓகே. ஸோ இதுல எப்ப டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? சரி, யாரு கன்வெர்ட் ஆகுறாங்களோ அந்த கன்வெர்ட் ஆன பர்சனுக்கு ஆஃப்டர் கன்வர்ஷன்ல ஏதாவது இஷ்யூஸ், ஏதாவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஹெரிட் பவர் வராது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து எனக்கு புரியுங்க சார், அது அன்லஸ் சில்ட்ரன் ஆர் டிசெண்டன்ட் ஆர் ஹிந்துஸ் அட் த டைம் when the succession opens, அது புரியுங்க சார். ஓகே. ஸோ வேற யாராவது ஏதாவது ட்ரை பண்றீங்களா, என்ன சொல்ல வர்றாங்கன்னு? வேற ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆன ஹேர்ஸுக்கு ஹேர்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. அவங்களோட இஷ்யூஸும் அட் த டைம் சக்சஷன் ஓப்பன் ஆகும்போது அவங்களும் கன்வெர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஓகே, சக்சஸ் ஓப்பன் ஆகும்போது அந்த பர்சனோ இல்ல அவங்களோட ஹேர்ஸோ எல்லாத்துக்குமே டிஸ்குவாலிஃபை ஆயிரும். ஸோ அப்படிங்கிறத 26ல சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அதுதான். ஸோ நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கன்வர்ஷன் எப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணுது அப்படின்னா வந்து எந்தெந்த சூழ்நிலைகள்ல, ஸோ இந்த ஆக்ட் வந்து கமென்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியோ வந்ததுக்கு அப்புறமோ, ஸோ இது முன்னாடி 1956 முன்னாடி இருக்கலாம், இல்ல அதுக்கப்புறமோ ஒரு ஹிந்து அந்த நபர் வந்து அவர் ஹிந்துவா இருக்கிறது சீஸ் ஆகுது. எதனால? அவர் அந்த மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு மாறியதால். ஸோ அந்த கன்வர்ஷன் சீசஸ் டு பி அ ஹிந்து. ஸோ அவர் ஹிந்துவா இல்லாம போறாரு. எதனால அப்படின்னா அவர் ஹிந்துவில இருந்து ஒரு வேறு மதத்துக்கு மாறினதுனால. அப்படி மாறுறதுனால என்ன ஆகுது? அப்ப யார் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க? அவருடைய சில்ட்ரன், ஸோ அவருக்கு பிறந்த சில்ட்ரன்ஸ் ஆர் அதுக்கப்புறம் வர்ற டிசெண்டன்ஸ். ஸோ அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் வர டிசெண்டன்ஸோ, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே டிஸ்குவாலிஃபை ஆயிருங்கிறாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா அன்லஸ் ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் ஆர் டிசெண்டன்ஸ், அந்த டிசெண்டன்ஸோ வந்து அந்த சக்சஷன் ஒன்று ஓப்பன் ஆகிற அன்னைக்கு இவர் வந்து கன்வெர்ட் ஆகியிருந்தாரு அப்படின்னா அப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தாங்கிறாங்க. சப்போஸ் இல்ல சக்சஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இவர் கன்வெர்ட் ஆகுறாரு அப்படின்னா அந்த சில்ட்ரன்ஸுக்கும் டிசெண்டன்ஸுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஹிந்துவா இருக்கும் ஒரு நபர் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமோ இல்ல வர்றதுக்கு முன்னாடியோ அந்த ஹிந்து மதம்ங்கிறது இருந்து அவர் சீஸ் ஆகுறாரு. எதனால? அவர் ஒரு வேறு மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக சீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலைகளில் அவருடைய குழந்தைகளோ இல்ல வந்து அதன் பின் வரும் வாரிசுகளோ அவருடைய ஹிந்து ரிலேட்டிவ் என்ற அடிப்படையில், ஒரு நபரோட ஹிந்து ரிலேட்டிவ் என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு சொத்து வருது. அப்ப என்ன சொல்றாங்க? ஒரு கோக்னெட்ஸாவோ இல்ல ஆக்னெட்ஸாவோ எனக்கு ஒரு சொத்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இல்ல வந்து ஒரு கிளாஸ் 2 ஹேர்ஸாவோ ஏதோ ஒண்ணுல எனக்கு வந்து அவருடைய ஹிந்து ரிலேட்டிவ் என்ற அடிப்படையில எனக்கு வர்ற லெவல்ல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நான் வந்து அந்த மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா என்னுடைய வாரிசுகளோ என்னுடைய மகனோ இல்ல வாரிசுகளுக்கோ அதுல ரைட்ஸ் கிடையாதுங்கிறாங்க. ஸோ எப்போ என்னுடைய மகன்களுக்கோ மகன்களுக்கோ இல்ல வாரிசுகளுக்கோ வந்து ரைட் இருக்கும் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் வந்து நான் சக்சஷன் ஓப்பன்ங்கிறது என்னது? அந்த கன்சர்ன் பர்சன் இறந்தா தான் அந்த சக்சஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கன்சர்ன் பர்சன் யாரோ ஒருத்தர் இறக்குறாரு, இறந்ததன் அடிப்படையில் எனக்கு வந்து சக்சஷன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கன்வெர்ட் ஆயிருந்தேன் அப்படின்னா இந்த சில்ட்ரன்ஸ் இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. இன்கேஸ் சக்சஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரைட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஆகிறேன், நான் கன்வர்ஷன் ஆகிறேன்னா அந்த சில்ட்ரன்ஸ்க்கும் டிசெண்டன்ஸ்க்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கறதுதான் வந்து இந்த 26ல சொல்றது.
ஓகேங்களா? சார் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு ரிலீஜன் கன்வெர்ட் ஆகிட்டு அகைன் ரீகன்வெர்ட் ஆகிட்டா என்ன அஃபெக்ட் பண்ணாது? ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு ரிலீஜன் போயிட்டு திரும்ப இந்த ரிலீஜன் போயிட்டு திரும்ப இங்க வர்றீங்க அப்படின்னா சக்சஷன் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. சப்சிக்வெண்டா வந்தா உங்களுக்கு ரைட்ஸ் அதுல கிரியேட் ஆகும். ஸோ இதுல ஆக்னேஜ் கோக்னேஜ் தான் சொல்றாங்க. ஸோ உங்க அப்பாவோட இதுக்கு வர்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இதாகாது, சரிங்களா? அது இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில வர்றது எல்லாமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஹிந்து ரிலேட்டிவா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்காக வருது அப்படின்னா அந்த எல்லாமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ சக்சஷன் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு நீங்க வந்து கன்வர்ஷன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இல்ல டிஸ்குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா சப்சிக்வெண்டா உங்களுக்கு வராது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க செக்ஷன் 27 பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பர்சன் அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ற அந்த அன்னைக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காருன்னா அவர் வந்து இறந்துட்டாக கருதப்படும். திரும்ப நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி திரும்ப உள்ள வர்றீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஓகே, சரி, ஓகே. ஸோ வேற எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு சொத்தை அடையிறதுல வந்து இங்க கர்டைல்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வந்து 1956 ஆக்ட் வந்தப்போ வந்து இன்னும் 2 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சப்சிக்வெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 2 செக்ஷன் என்னன்னா வந்து உங்களுக்கு செக்ஷன் 23 and 24. ஸோ 23 and 24 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு விடோ இருக்காங்க. அந்த விடோ ஒரு நபர் வந்து சொத்து குறித்து ஒண்ணு ஏற்பாடு செய்யாம இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு ரீமேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்க ரீமேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க இன்ஹெரிட் பண்ண முடியாது ப்ராப்பர்ட்டிய. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் வராது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு செக்ஷன் 24ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 23 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டுவெல்லிங் ஹவுஸா இருக்குது. ஸோ நாங்க தங்கி குடியிருந்துட்டு இருக்கிற வீடா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த வீட்டுல வந்து பெண்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட சேர்த்து வேற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குனாலுமே அதுல டாட்டர்ஸ் வந்து ரைட்ஸ் கேட்க முடியாது. ஸோ அவங்க எந்த ஒரு ரைட்ஸையும் கிளைம் பண்ண முடியாது டுவெல்லிங் ஹவுஸ்ல அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு 23ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு செக்ஷன் 6ல வந்து 2005ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை, அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்த டைம்ல இந்த ரெண்டையுமே வந்து ஒமிட் பண்ணி இந்த ரெண்டையுமே அபாலிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா வந்து நம்ம செக்ஷன் 24 and 25ல இது 23ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி 24 பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இந்த 2005 அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியுமே நிறைய சேலஞ்ச் ஆயிருக்கு. எது பேஸ் பண்ணினா செக்ஷன் 14 பேஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 14 என்ன சொல்லுங்க யாருக்கு தெரியுமா? அப்சல்யூட் ரைட்டா சார்? விமனுக்கு ஒரு அப்சல்யூட் ரைட்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சோ உமனுக்கு ஒரு அப்சல்யூட் ரைட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறதா. அப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் இறந்துடுறாரு, இறந்ததன் அடிப்படையில எனக்கு வாரிசு அடிப்படையில வருது. வாரிசு அடிப்படையில வர்றதுன்னா நான் அவருடைய மனைவி என்ற அடிப்படையில வர்றாங்க, ஒரு பெண்மணிக்கு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா ரீமேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸ் வந்து இதாயிருது, அவங்களுக்கு அதுல இன்ஹெரிட் பண்ற ரைட்ஸ் போயிருதுங்கிறது 24 சொல்லுது. பட் 14 என்ன சொல்லுது? 14 வந்து நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு உமனுக்கு வந்துருச்சுன்னா அதுல வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இது பண்ண முடியாது, அது அவங்களோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆயிருதுன்னு சொல்றாங்க. அப்போ 14 அடிப்படையில் அப்சல்யூட் ஆகுதுன்னா 24 அடிப்படையில வந்து சொல்றது வந்து ரெண்டுக்கும் முரணா இல்லையா? என் கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் சார், முரணாத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டுல எது ப்ரிவைல் ஆகும்? ஆக்ட் என்ஃபோர்ஸ் முன்னாடி ஏதாவது விமனுக்கு கொடுத்திருந்தா
வெறும் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது அப்சல்யூட் ஆயிடும்னு சொல்றாங்க சார் 14 படி. 24ல இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது சக்சஸ் பண்றாங்கன்னா அது பொறுத்து சொல்றாங்க. ரீமேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது சீட் ஆயிடும்னு சொல்றாங்களாங்க சார். மேம் இன்னொருக்கா சொல்லுங்க நீங்க சொன்னது. சார் 14 படி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு அது மாதிரி மட்டும் வெறும் என்ஜாய் பண்றதுக்கு கொடுத்திருந்தா அது அப்சல்யூட் ஆயிடும்னு சொல்றாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா? 14 சப்கிளாஸ் ஒன்னு என்ன சொல்லுது? Any property possessed by a female Hindu, whether acquired before or after the commencement of this act, shall be held by her as full owner thereof and not as a limited owner. ஸோ இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்ததுக்கு அப்புறமோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு அந்த பெண்ணுக்கு வந்தாலும் அந்த பெண் அதோடைய முழு உரிமையாளராகவே கருதப்படுமே தவிர அவங்களோட லிமிட்டட் ஓனரா ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதா 14 சொல்லுது. இங்க 24 என்ன சொல்லுது? ஒரு உமன் அவங்க ஹஸ்பண்ட வந்து இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு அப்புறம் சப்சிக்வெண்டா அவங்க ரீமேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொத்துல ரைட்ஸ் இல்லைங்க. இறந்த உடனே சக்சஷன் ஓபன் ஆயிடுச்சு, அந்த தேதியிலே இவங்களுக்கு ரைட்ஸ் வந்துருச்சு. இவங்களுக்கு ஒன்ஸ் ரைட்ஸ் வந்துருச்சுன்னா 14 அடிப்படையில் அப்சல்யூட் ஓனர் ஆயிடுறாங்க, லிமிடெட் ஓனர்னு சொல்ல முடியாது. அப்ப அதை எப்படி வந்து நீங்க ரீமேரேஜின் அடிப்படையில வந்து இது பண்றீங்க அப்படிங்கும் போது அது வந்து 24 14 வந்து கான்ட்ராடிக்ட் ஆகும் இல்லையா? சார் அவங்க ரீமேரேஜ் பண்ற வரைக்கும் தான் 14 வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள். ரீமேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டில ரைட்டே இல்லைன்னு தான் சார் அர்த்தம். அதைத்தான் கேட்கிறேன். அப்ப செக்ஷன் 14 வந்து என்ன அப்சல்யூட் ஆயிருதுன்னு தானே சொல்றாங்க. அப்புறம் நீங்க எப்படி லிமிடெட் ரைட்டா கொடுப்பீங்க? 24 என்னது? உங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் தான் நீ ஹோல்ட் பண்ண முடியும், மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்றப்போ அப்ப என்னுடைய ஃபுல் அப்சல்யூட் ரைட் தான் என்ஜாய் பண்ணல, எனக்கு லிமிடெட் ரைட்னு கொண்டு வந்துடுறீங்கல்ல. அப்ப அது 14 of 24 வயலேட் பண்ணலையா சார்? அதுல அவங்க அந்த 14 படி அக்யூர் பண்ற ரைட் ஒய்ஃப்ன்ற ஸ்டேட்டஸ்லயோ இல்ல விடோன்ற ஸ்டேட்டஸ்லயோ அக்யூர் பண்ணுவாங்க. ரீமேரேஜ்னு வரப்ப அந்த ஒய்ஃபோ இல்லாட்டி விடோங்கிற ஸ்டேட்டஸ் போயிடும், இன்னொரு பர்சனோட ஒய்ஃப்னு வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு அது போயிடலாம் சார். என்னமோ இருக்கட்டும், எனக்கு வந்துச்சுல ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் வந்து ஒரு உமனுக்கு வந்துருச்சுன்னா ஐ மீன் அந்த உமனுக்கும் வந்து வந்தாச்சுனாலே அப்சல்யூட் ஆயிடுச்சு. அப்சல்யூட் ஆனதை நீங்க திரும்ப எப்படி லிமிடெட் ரைட்டா மாத்துவீங்க அப்படிங்கறதான் கேள்வி. 14 படி அப்சல்யூட் ஆயிடுச்சு, சப்சிக்வெண்டா நீங்க எப்படி அதை லிமிட்டடா மாத்துவீங்க? அப்ப அது 14 கான்ட்ராவிங் பண்ணுது இல்ல? சரி, ஓகே. சோ இது கான்ட்ராவின் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறது 24 வந்து 14 கான்ட்ராவின் பண்ணுச்சா பண்ணலையா அப்படிங்கிற சம்மா பாத்துட்டு வாங்க. ஸோ டைம் வந்து 10:45 ஆயிடுச்சு. ஸோ சப்சிக்வெண்டா மிச்சது எல்லாமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து 24 செக்ஷன் 24 14 வந்து கான்ட்ராவின் பண்ணுச்சா, ஸோ அது வந்து ரெண்டுல எதுவும் ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கறத வந்து பாத்துட்டு வாங்க. ஸோ இது சம்மா சப்சிக்வெண்டா இது பண்ணுவோம். மேம் ஜீவிதா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஒரு டவுட்டுங்க சார். இப்போ விமன் விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணா அவங்களுக்கு அந்த ரைட் சீஸ் ஆகிற மாதிரி ஜென்ஸுக்கு விடோவரா இருந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஒய்ஃப்க்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்ததுன்னா அவங்க அந்த ரைட்டை கிளைம் பண்ண முடியாம போற மாதிரி ஏதாவது ப்ரொவிஷன் இருக்காங்க சார்? மேடம், ஜென்ரலா வந்து வாரிசுகள் இல்ல, ஐ மீன் குழந்தைங்க இல்ல அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வழியா வரல அப்படின்னா, ஸோ ஹஸ்பண்ட் மூலமா அந்த ப்ராப்பர்ட்டி வரலன்னா அந்த ப்ராப்பர்ட்டில ஹஸ்பண்டுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓ, ரைட்ஸ் இல்லையாங்க சார்? ஹஸ்பண்டுக்கு வராதுங்க சார். இப்ப அம்மா பேரண்ட்ஸ் வீட்ல இருந்து வருது, குழந்தைங்க இல்ல, ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்ப அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஹஸ்பண்டுக்கு போகாதாங்க சார்? போகாது மேம். அது 15, 16 எடுத்து படிச்சீங்கன்னா அதுலயே செக்ஷன்லயே கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். 15 ஹஸ்பண்ட் வருது சார். சார் புரியல. 15ல சன் அண்ட் டாட்டர் அண்ட் ஹஸ்பண்ட் வருதுங்க சார். கீழே எக்ஸம்ஷன் வாங்க சார். எக்ஸ்பிளனேஷன் கிளாஸையும் சேர்த்து படிக்கணும்ல சார்? ஒரே நிமிஷம் இருங்க. எந்த நேரம்னா நீங்க வந்து அப்படியே வந்து வாங்க 2A படிங்க.
inherited by a female Hindu from a father or mother shall devolve in the absence of any son or daughter. Bracket, including children of any predecessor son or daughter. Bracket closed. Not upon the other as referred to in the subsection in order to specify therein, but upon the heirs of the father. ஸோ எந்த சுச்சுவேஷனில் ரிவர்ஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க சார்? சார் கேக்குதுங்களா சார்? சார் நான் பேசுனது கேட்டுதா? மைக் ஆஃப்ல இருந்து நினைக்கிறேன். மைக் ஆஃப்ல இருக்கு. இவ்வளவு நேரம் ஓகே. சோ நான் ஃபுல்லாவே பேசுன எதுவுமே கேட்கலையா? நோ சார். ஓகே ரைட். ஓகே சோ சப் ரூல் 2 ஓகே. சோ இந்த சப் ரூல் 2A பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, எனி ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் பை எ ஃபீமேல் ஹிந்து. ஒரு ஃபீமேல் ஹிந்து வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்றாங்க. யாருகிட்ட இருந்து? அவங்களுடைய அப்பா கிட்ட இருந்தோ இல்ல அம்மா கிட்ட இருந்தோ இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சொத்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி டிவால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படி டிவால்வ் ஆகும்? இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி சன். சோ அவருக்கு ஒரு எந்த ஒரு மகனோ அல்லது மகளோ அல்லது இறந்த மகன் மகளின் வாரிசுகள் யாருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு போகணுங்கிறாங்க? நாட் அப்பான் தி அதர் ஹேர்ஸ். சோ எந்த அதர் ஹேர்ஸ்? சப்செக்ஷன் 1ல இந்த மகன் மகள் அல்ல அவங்களோட வாரிசுகள் இவங்க இல்லாம வேற யாராவது சொல்லியிருக்காங்க, வேற ஹேர்ஸுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹேர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அதுக்கு பதிலா யாருக்கு கொடுக்கணும்? ஹேர்ஸ் ஆஃப் தி ஃபாதர். சோ ஃபாதருடைய வாரிசுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது. சோ அங்க யாருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க? சப்செக்ஷன் 1ல ஏல யாருக்கு சொல்லியிருக்காங்க? மகன் மகள் இல்ல இறந்த மகனின் மகள் அவங்களுடைய மகன் மகள்கள். சோ அவங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க? ஃபாதர் அண்ட் மதர் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி சன்னோ டாட்டரோ இல்ல அவங்க வாரிசுகளோ இல்ல அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஹேருக்கு எல்லாம் கொடுக்காதீங்க, ஃபாதரோட ஹேருக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் ஓகேவா? ஓ புரிஞ்சா? சோ எப்போ ஏன் ஹஸ்பண்டுக்கு வராதுன்னு சார். ஆனால் பட் ஃபஸ்ட்டு இது நாட் வெஸ்டர்னிங் எனிதிங்லாம் கொடுத்துருக்குறான் நாட் வெஸ்டர்னிங் கிளாஸில். ஆனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹஸ்பண்டையும் வச்சுருக்காங்கல்ல. அதான் சார் ஃபர்ஸ்ட் இதுல ஹஸ்பண்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு எப்ப போகாது அப்படின்னா அந்த சொத்து வந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்திருக்குதுன்னா போகாது. அதே அவங்களோட செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியாகவோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே வந்த ப்ராப்பர்ட்டியாகவோ இருக்குங்கிற பட்சத்துல அவருக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து போகும். இன்கேஸ் இல்ல அப்படியெல்லாம் இல்லாம அது வந்து ஒரு அவங்க அந்த பெண்ணோட அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ இன்ஹெரிட் ஆகி வந்திருந்தது, குழந்தைகள் இல்ல அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு போகாது. அது
அப்பாவோட வாரிசுகளுக்கு போயிடும் அப்படிங்கறத இந்த நார்த் ஸ்டாண்டிங் கிளாஸ்ல சொல்றது. சார் இப்ப அப்பாவோட வாரிசுகள்னா அந்த ஃபீமேலோட பிரதர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துரும் அப்படிதானே சார்? கரெக்டுங்களா? மேம் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன வந்துரும்னா ரிவர்ட் பேக் ஆகி அப்பாக்கே வந்துரும். சரிங்களா? அதுதான். சோ அப்பா சரி வந்து சரி. இறந்திருப்பாரு. ஏன்னா அப்பாவோட அப்பாட்ட இருந்தா நீங்க இன்ஹெரிட் பண்ணியே வாங்கியிருப்பீங்க. சோ திரும்ப ரிவர்ட் பேக் பண்ணி அப்பாட்டே வரும். அப்பா வந்து இன்ஹெரிட் பண்ணாம இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட வாரிசுகளா யாரெல்லாம் வருவாங்களோ சோ அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹிந்து மேல் டையிங் இன்டெஸ்டேட் சோ அப்படிங்கும் போது யாரெல்லாம் வாரிசா வர்றாங்க அப்படிங்கிற பார்த்து அந்த நபர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். அது வந்து ஈவன் மதரோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே அப்பாவோட வாரிசுங்களுக்கு தான் வரும். கரெக்டுங்களா சார்? ஃபாதர் ஆர் ஆமா மதர் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி அது மதரோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே அப்பாவோட வாரிசுங்களுக்கு தான் வருங்க. கரெக்டுங்களா? ஓகே சார். ஆமா ஆமா சார் இப்ப அப்பாவோட வாரிசுன்னும் போது நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கும்போது அதாவது அந்த ஃபீமேலோட கூட பிறந்தவங்க தான் வருவாங்க. கரெக்டுங்களா சார்? ஃபர்ஸ்ட் வயசுல பார்க்கும்போது அப்படிதானே வந்துருவாங்க. கூட பிறந்தவங்க தான் வருவாங்க. இன்கேஸ் கூட பிறந்தவங்க இல்லைன்னா அவரோட செகண்ட் கிளாஸ் லீலர்ஸ் போகும். ஓகே சார். அது சோ அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீலர்ஸ்க்கு போகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீலர்ஸ் யாரு இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் லீலர்ஸ் போகும். அவ்வளவுதான். சார் இப்போ ஃபாதருக்கு சார் ராமச்சந்திரன் சார், உங்களோடது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஹெட்செட் ப்ராப்ளமான்னு செக் பண்ணிடுங்க. ராமச்சந்திரன் சார். சார் உங்க வாய்ஸ் கேட்கல. ஃபுல்லாமே வந்து இதுதான் இருக்கு. சார் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் வருது. அந்த இது முறையிறதா தெரியும். அதான். ஓகே, லெஃப்ட் ரைட்டா இருங்க, ரீஜாயின் பண்ணுவாங்க. சார் ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டோங்களா சார்? ஓகே மேடம். சார் இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே சார், அது ஆக்சுவலாக அது கனெக்டிவிட்டி இஷ்யூன்னு தான் நினைக்கிறேன். சார் கேளுங்க சார். உங்களுக்கு ஏதோ டவுட் கேட்டீங்க, ஏதோ கொஸ்டின் கேட்டீங்க. சரி இப்போ நான் ஒரு டவுட்னா, இப்போ ஃபாதர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண ப்ராப்பர்ட்டி அவங்க இறந்ததுனால அகைன் ரிவர்ஸ் பேக் ஆயிடுது. இப்போ ஃபாதர் கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அப்போ செக்ஷன் 8 படி வந்துருமா? ஆமா சார். ஓகேங்க சார். ஸோ மேல் டையிங் இன்டெஸ்டேட் என்னவோ அது அவரோட வாரிசுகள் யாரோ அவங்களுக்கு போயிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே வந்துட்டு அங்கே ரிட்டர்ன் போகிறதுனால இது என்ன ஸ்டேட்டஸ்ல சார் போகும்? செல்ஃப் அக்யூட் ப்ராப்பர்ட்டியா இல்லை செப்பரேட் ப்ராப்பர்ட்டி? சாரி, அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஆன்செஸ்டல் ஆகாது, அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். அந்த ஹிந்து மேலோட அவங்க அப்பாவோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஆனா வரும்போது அந்த அம்மாவுக்கு வரும்போது ஆன்செஸ்ட்ரலா தான் வந்திருக்கு. அவங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல வருது சார். சப்சிக்வெண்டா அவங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல வந்தது செக்ஷன் 14 படி அவங்களுக்கு அப்சல்யூட் ஆகும் சார். அவங்களுக்கு அப்சல்யூட் ஆனதுக்கு அப்புறம் சப்சிக்வெண்டா வந்து திரும்ப இங்க இருந்து ரிவர்ட் பேக் ஆகி அங்க திரும்ப போகையில அவருக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா போகும் சார். சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. செக்ஷன் 8 பார்க்கணும், செக்ஷன் 16 பார்க்கணும், 15 பார்க்கணும், 14 பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும்.
சரி, ஓகே. ஸோ நான் வந்து 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஹோம்ஒர்க்ல வந்து ஒன்னு ஸ்ட்ரைப்ஸ்னா எப்ப வரும், எப்ப வராது அப்படிங்கிறது, ஸ்ட்ரைப்ஸ்னா என்ன, எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஸ்ட்ரைப்ஸ் வரும், வராது அப்படிங்கறத கேட்டிருக்கேன். சார் ஒரு 2வது நிமிஷம் விஷயம் இது மட்டும் ரிப்பீட் சார், ரிப்பீட் பண்ணுங்க சார். இது மட்டும் ஸ்ட்ரைப். ஸோ பை ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைப்ஸ் மூலமா எப்ப வந்து ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ஓகே நான் அதை வந்து மெசேஜ் பண்ணிடுறேன், குரூப்ல போட்டுறேன். ஓகே ஸோ எப்போ அதன் அடிப்படையில வந்து உங்களுக்கு வந்து மேம் பர் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் பர் கேபிட்டாங்கறாங்களே, அது எப்ப அப்ளிகபிள் ஆகும்னு கேக்குறீங்களாங்க சார்? ஆமா மேம். ஓகே. ஸோ ஸோ அது எப்ப வரும், எந்தெந்த சூழ்நிலைகள்ல வந்து ஸ்ட்ரைப்ஸா இருக்கும், எப்ப வந்து பெர் கேபிட்டா வரும் அப்படிங்கறத வந்து பாத்துட்டு வாங்க. இன்னொன்னு விஷயம், செக்ஷன் 24 வந்து 14 வந்து 24 வந்து 14 வயலேட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது. ஸோ இப்ப 24 மொத்தமா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த இது வந்து 2 வயலேட் ஆச்சுன்னா, ஸோ 2ல எது ப்ரிவேல் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்த்துட்டு வாங்க. சப்சிக்வெண்டா நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு சமமா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து இன்றைய செஷன் வந்து ஒரு சின்ன இன்னொரு கதையோடய முடிக்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை மட்டும். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஒரு கெட் டுகெதர், ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஒண்ணு நடக்குது. ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ப்ரொஃபசர் வர்றாரு. அந்த ப்ரொஃபசர் வரும்போது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா வந்து எல்லாத்து கையிலயும் வந்து ஒரு பலூன் கொடுக்குறாரு. ஸோ அந்த பலூன்ல அவங்க பேர் எழுத சொல்றாரு. அவங்க எல்லாருமே அதுல அந்த பலூன்ல அவங்க பேர் எழுதிட்டாங்க. சரிங்களா? எழுதிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூம் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃபேன் போட அந்த ரூம்குள்ள வந்து பறக்க விட சொல்லிட்டாரு. ஸோ எல்லாருமே பறக்க விட்டுட்டாங்க. ஸோ சப்சிக்வெண்டா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்க பேர் எழுதுன அந்த பலூனை வந்து எல்லாருமே எடுங்க, உங்க பேர்ல இருக்கிற அந்த பலூனை கண்டுபிடிச்சு நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் லிமிட்டா ஒரு 1 மினிட் வைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணும்போது நிறைய வந்து மிஸ் ஆகுது. ஆனா யாராலையும் அந்த 1 மினிட் டைம்குள்ள அவங்க பேர் எழுதின பலூனை எடுக்க முடியல. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து கன்செஸ்ட் ஆகி நின்றுருது. ஸோ அந்த 1 மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஆள் சொல்றாரு, யாராலையும் எடுக்க முடியல. ஏன்னா சோ அதுக்குள்ள ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர் எழுதின பலூன் அதை உள்ள பறக்க விட்டு இருக்கும் போது, சோ அந்த 100 பேர் சேர்ந்து போய் அதை தேடும் போது அவங்களால முடியல. சோ இந்த சூழ்நிலையில அவர் வந்து 1 மினிட் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. சப்சிக்வெண்டா சோ ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் உங்களால 1 மினிட்டுக்குள்ள எடுக்கல அப்படின்னு அவர் கொஸ்டின் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐடியாஸ் ஒரு வழி சொல்றாரு. என்ன சொல்றாரு, எல்லாருமே அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பலூனை எடுத்துக்கங்க. அந்த பலூனோட பேர் யாரோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதன் அடிப்படையில அவங்க கொண்டு போய் அதை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில அவங்க எல்லாம் மாத்திக்கிறாங்க. சோ இது அடுத்த ரவுண்ட்ல பண்றாங்க. எல்லாருமே அந்த 1 மினிட் டைம்குள்ள அவங்கவுங்க பேர்ல இருக்கிற பலூனை அவங்கவுங்க கை கொண்டு போயிட்டாங்க. சோ நம்ம வந்து நானே போய் என்னோட விஷயங்களை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம தேடும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு சுயநலத்தோட நம்மளோட வேலைகளை மட்டும் தேடுறோம் அப்படிங்கும் போது நமக்கான எல்லாமே கிடைக்குமான்னு தெரியாது. சோ அதே மாதிரிதான் சோ நம்ம இங்க வந்து இந்த ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் குரூப்ங்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க. சோ அவங்கவுங்க படிச்சத அவங்கவுங்க வந்து நானே படிச்சு நானே தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துக்கிறேன்னா எல்லாத்தாலையும் எடுக்க முடியாது. சோ எல்லாருமே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் எடுத்தது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்களுக்கு ஷேர் பண்ணும்போது சோ இது எல்லாருமே வந்து ஹாப்பியா கொண்டு போக முடியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கான செஷன்ஸ்ல அவங்களுக்கான தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து குரோ ஆகலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. நாங்க எல்லாருமே ரொம்ப தேங்க் பண்றோம். நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாராவது சாருக்கு தேங்க் பண்ணணும்னா பண்ணிடுங்க, அப்படியே செஷன் எண்ட் பண்ணிடலாம். சார் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.